안녕하세요. 저는 방탄소년단 ஹாய் ஜூலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய்ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஜங்குக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ரொம்ப டிலே ஆகிடுச்சுல, சாரி. பிகாஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் டியூஷன் வேறு நடத்துகிறேன்னா எனக்கே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் அங்கே எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற டைமில் மிஸ் ஆகுது. இப்போ கூட நான் கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், இந்த ரெக்கார்ட் கொஞ்சம் பண்ணுறதுக்காக. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கண்டிப்பாக போடணுன்னா நிறைய ஒன் ஷாட்ஸ் இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. விமின் குக்கு ட்ரிப்ளெட்ஸ் காதல்னு வச்சுருக்கேன், தயாங்க்கு ஒன் ஷாட் வச்சுருக்கேன், ஜிமினுக்கு ஒன் ஷாட் வச்சுருக்கேன். எல்லாம் கரெக்டாக சூப்பராக தம்ப்லைன்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன். என்ன ரெக்கார்ட் பண்ண தான் என்னால் முடியல. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபரும் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. எனக்கு காம் பண்ணுறது கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஹாப்பி. சீக்கிரம் ஹாரரோட ஃபைனல் பார்ட் வந்துடும், பிலீவ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் யோசிச்சுன்னு தான் இருக்கேன். ஏன்னா அது எப்படி கொண்டு போகிறதா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். கொஞ்சம் ஹாரட்டிக்காக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி கொண்டு போகணுன்னு தெரியல. அதனால தான் அப்பயும் நிறுத்தாமல் நான் நிறைய ஹாரர் ஒன் ஷாட்ஸும் போடுவேன். ஏன்னா யார்கிட்டையும் ஹாரர் ஒன் ஷாட்ஸ் யாரும் போடுறது இல்லைல்ல. ஸோ அது நான் போடலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, போடலாமா? ஸோ த டைட்டில் இஸ் ப்ரொஃபஸர் லவ். ஒரு பக்கம் ஜங்கு உட்காந்துருக்காரு, ஒரு பக்கம் ஒயன் உட்காந்துருக்கா. அந்த பெட்டில் அந்த கார்னர் உட்காந்துருப்பாங்கல்ல, இந்த சைடுன்னு சொல்லிட்டு, அந்த சைடு ஜங்கு உட்காந்துருக்கா, இந்த சைடு ஒயன் உட்காந்துருக்கா. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஒயன் அப்படியே பார்க்குறாரு. ஒயன் அப்படியே அந்த அபவுட் டேர்ன் பண்ணுற மாதிரி டேர்ன் பண்ணி உட்காந்துருக்கா. அவர் அப்படியே ஒரு மாதிரி வருத்தத்தோடு ஒயனை பார்க்குறாரு. அப்படியே நம்ம ஒயன் சைடு காட்டினோன்னா ஒயனோட கண்ணில் அவ்வளோ தண்ணி, அவ்வளோ கண்ணில் அப்படியே ட்ராப்லெட்ஸாக விழுது. இனிமேல் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த ஒரு மாதிரி சைலண்ட்டாக அழுவாங்கள்ல, அந்த மாதிரி அழுவுறா. அப்போது அப்படியே நம்ம ஜங்குக்கு லைக் ஒயனத்தோடு வராரு. அதுக்கப்புறம் அப்படியே கையை இது எடுத்துக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம அவளை டச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கையை எடுத்துக்கிறாரு. ஒயன் அப்படியே அந்த லைக் அப்படியே சாரீலாம் கட்டிட்டு பூவெலாம் வச்சு அப்படியே ஒரு ப்ரைடல் கேர்ள் மாதிரி இருக்கா. 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நைட் ரூமில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி 2 பக்கம் அந்த மாதிரி பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஒயன் அழுவுறா. அப்படியே ஜங்குக்கு ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சி அப்படியே ஒயன்கிட்ட போகிறாரு. ஒயன் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப அவளுக்கு தொண்டை அடைச்சிடுச்சு, ரொம்ப அழுது அப்படியே அங்கே இருக்கிற கிளாஸை அப்படியே எடுக்கிறா. அப்படியே கை அப்படியெல்லாம் ஷிவர் ஆகுது. அவள் கை அப்படியே அந்த கிளாஸை எடுக்கிறா. அது எடுத்ததே டக்குன்னு என்ன பண்ணுறா, ஷிவரில் அந்த கையில் இருக்கிற கிளாஸ் தவறி கீழே விழுந்துருது. விழுந்த தண்ணிலாம் அப்படியே கொட்டிடுது. அப்படியே டியரி ஐஸோடு அப்படியே அந்த கிளாஸையே பார்க்குறா. அப்போது ஜங்குக்கு நிற்கிறாரு. இப்போ ஒயன் அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறா. பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இன்னும் ஜங்குக்கை பார்த்து இன்னும் அழுக வருது. ஜங்குக்கு அப்படியே ஒயனை ஹக் பண்ணிவிட்டு, சரி ஓகே, அழுவாத ஒயன், அழுவாத. ஜங்குக்கு ஏன் ஜங்குக்கு எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? நான் என்ன பண்ணேன் ஜங்குக்கு? ஒரு நான் தானே ஜங்குக்கு பண்ணேன். அதுக்கு இவ்வளோ பேர் தண்டனையாக ஜங்குக்கு எனக்கு கடவுள் கொடுத்தது. என்னால் சத்தியமாக தாங்க முடியல ஜங்குக்கு, என்னால் முடியல. ரொம்ப ரொம்ப வலிக்குது ஜங்கு. எனக்கு செத்துடலாம் போல இருக்கு ஜங்குக்கு, என்னால் முடியல ஜங்கு. ப்ளீஸ் கம்ஃபர்ட் மீ, எனக்கு கம்ஃபர்ட் பண்ண ஜங்கு. என்னை சாவடித்துரு ஜங்குக்கு, இல்லைன்னா என்னால் முடியல. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியல ஜங்கு. ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. சரி ஒயன், அழுவாத. என்ன ஜங்கு, நீங்கள் எவ்வளோ சொன்னாலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜங்கு. பாவம் ஜங்கு, நீங்களும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருந்துடும்ல ஜங்கு. உங்கள் வாழ்க்கையும் நாங்கள் கெடுத்துட்டோம்ல ஜங்கு. ஐம் ஸோ சாரி. சத்தியமாக என்னால் முடியல ஜங்கு, ரொம்ப வலிக்குது. ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கு ஜங்கு. என்ன தப்பு பண்ணிட்டேன்னா நானும் செத்து இருக்கேன்னா ஜங்குக்கு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேம்பி ஒயன் அழுவுறா.
அப்புறம் ஜங்குக்கு வந்து அவன் கண்ணில் அப்படி தண்ணி நிற்குது. அவனால் வந்து ஒயினை வந்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அவரே கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாரு. அவருக்கும் ரொம்ப வலிக்குது. அவன் கண்ணில் தண்ணி வருது. ஆனால் அவர் காட்ட மாட்டுறாரு. அதை பார்த்து இன்னும் ஒயின் வந்து உடஞ்சிருவா சொல்லிட்டு, சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து மறுபடியும் சாரி கேட்குறா. அப்போது ஜங்குக் வந்து, ஏய் எதுக்கடி சாரி கேட்குற? எதுக்கு சாரி கேட்குற? உன் தப்பு ஏதாச்சும் இருக்கா என்ன? இல்லை எதுக்கு அழுவுற? அழுவாத. கண்ட்ரோல் பண்ண முடியல ஜங்குக், வலிக்குது. என்கிட்ட யாரும் இந்த மாதிரி உட்காந்து அழுவ முடியல. உன்னை தவிர என்கிட்ட நான் யாராலும் அழுவ முடியல. என்னால் முடியல ஜங்குக். அப்படியே ஒயின் அழுவ வந்து ஜங்குக் வந்து அப்படியே வந்து பின்னாடி டேப் பண்ணி வந்து இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பண்ணின்னு இருக்காரு. அது அப்படியே வந்து ஒயினோட ஹெட்டை வந்து நெஞ்சில் அப்படியே அணைச்சி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அப்படியே ஒயினை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நிற்கிறாரு. அப்படியே ஜங்குக்கு கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடுறாரு. அவர் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வருது. அவர் வந்து மனசில் யோசிக்கிறாரு, உன் கண்ணிலேருந்து ஒரு தண்ணி வரும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது ஒயின். என்னால் சத்தியமாக தாங்க முடியல. என் வலி பெருசா இல்லை உன் வலி பெருசா என்னன்னு எனக்கு புரியல ஒயின். ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, நீயும் உடஞ்சிருக்க, நானும் உடஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி யோசிக்கிறாரு. அப்படியே ஒயனுக்கு சைடு காட்டோன்னா ஒயனும் அப்படியே கண்ணை மூடி, நான் பண்ண ஒரே பெரிய தப்பு காதல். ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடக்குமான்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப மோசமாக நடந்திருக்கு, ரொம்ப மோசமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கண்ணை மூடி அப்படி யோசிக்கிறான். ஏன் ஒயன் இந்த மாதிரி அழுகுறா? ஜங்குக்கும் எதுக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் திறந்தா வந்து ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்க. அந்த காலேஜில் வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர். அந்த ஃப்ளோரில் வந்து ஒரு ஹெச்ஓடி, ஒரு மேம் வந்து அப்படியே வந்து நடந்து வராங்க. செம்ம கோவத்தில் நடந்து வராங்க. ஏன்னா ஒரு கிளாஸில் அப்படி ஒரு பயங்கரமான சவுண்டு, அலறு கத்து ஆடுறதுன்னு பாடுறதுன்னு அப்படி ஒரு சவுண்டு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வராங்க. உள்ளே வந்து, ஏய் ஏற மாடுங்களா, அறிவு கட்டவங்களே, சோறு தான் தின்னுங்களா என்ன தான் தின்னுறீங்களோ? ஏன் சும்மா எப்போ பார்த்தாலும் கத்தினே இருக்கீங்க? உங்கள் கிளாஸ் மட்டும் தான் கத்தினே இருக்குது. இது செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்கள் சவுண்ட் மட்டும் தான் இருக்குது. ஏன் மற்ற பசங்களாம் படிக்கூடாதா என்ன? நீங்கள் மட்டும் தான் படிக்கணுமா? நான் படிக்கிற கிழிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஊர் பிறகு தான் லாய்க்கு இந்த கிளாஸ்லாம். இந்த மாதிரி பசங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுதான் அட்மிஷனே போட்டு தொலைச்சிருக்க மாட்டேன். வந்து உசுரை வாங்கி தொலைது பாரு. இதெல்லாம் மூஞ்சாடா உங்களுக்கு, படிக்கிற மூஞ்சா எதாச்சு உட்காருங்க நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் அப்படி கத்துறாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு பையன் எழுந்துச்சு, மேம் எதுக்கு மேம் எப்படி கத்துறீங்க? ஏன் இந்த மாதிரி ஹாஷாலாம் பேசுகிறீங்க நீங்கள்? டேய் மானங்கெட்டவனே 2 அரியர் வச்சுருக்கேன். மானங்கெட்டவனே ஃபஸ்ட் இயரில் 2 அரியர் வச்சுருக்கேன். நீலாம் பேசவே கூடாது, ஒழுங்காக உட்காந்துரு. பேச்சாரா பேசுகிற? எப்படி கத்தினே இருக்கீங்க நீங்கள்? என் மண்டே ப்ரெஷர் தாங்க முடியல. எல்லா ஸ்டாஃபும் கம்ப்ளைண்ட் பண்ணி தொலைகிறாங்க. எல்லா ஸ்டாஃபும் வந்து பேசினா கூட நீங்கள் வந்து கண்டுக்க மாட்டீங்க, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்க. என்னடா உங்களுக்கு வேணும்? ஒழுங்கா போய் உட்காந்து போய் பண்ணிங்க போங்கடா. சும்மா பிரேக்குன்னா பிரேக் முடிஞ்சிருச்சு இல்லை, பிரேக் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஒரு பையங்களோட புக்கை காணும். ஸ்டாஃப் வந்து பார்த்துட்டு பயந்து போகிறாங்க. அந்த மாதிரி கத்துறீங்க, அந்த மாதிரி கேவலமாக நடத்துறீங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம். தொலைச்சி அவ்வளோதான். உங்களை மறுபடியும் இந்த மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேம் அந்த திட்டினே இருக்காங்க. அப்போ லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து ஒரு பொண்ணு எழுந்துச்சு, மேம் என்ன மேம் வேணும்? சும்மா கத்தினே இருக்கீங்க, ஒரு தூங்கின தானே இருக்கீங்க, சும்மா தொல்லை பண்ணிட்டு சும்மா கத்தினே இருக்கீங்க. கத்துறவங்க வேணா பிரச்சனை தானே திட்டுங்க, சும்மா தூங்குறவங்கலாம் கத்தினே இருக்காதீங்க, எல்லாரும் பார்த்து திட்டுறீங்க, நான் ஏதாச்சும் பண்ணேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போது அவங்க மேம் வந்து, யாரா அது? ஏய் எரும மாடே வயனு, அறிவு கட்டவளே, படித்தா மட்டும் போதில்ல, ஒழுக்கம் வேணாம். கொஞ்சமாச்சும் ஒழுக்கம் இருக்கா? உன்னால தாண்டி இந்த கிளாஸே கேவலமாக இருக்குது. நீ தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து எல்லாரும் கெட்டு போகிறாங்க. வாண்டட் லிஸ்ட்டில் உன் பேர் தான் இருக்குது, அசிங்கம் மேலே ஒரு பொண்ணு பேர் இருக்குது. அறிவு கெட்டவள உட்காரி எரும மாடு. மேம் இந்த மாதிரி திட்டுறவெல்லாம் வச்சுக்காதீங்க, சும்மா எரும மாடு நாய் வெக்கம் கெட்டவெல்லாம் நீங்கள் திட்டுறவெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ரைட்ஸ் இல்லை. நீ மட்டும் நல்லா பண்ணுவ, அது உனக்கு ரைட்ஸாக தெரியல, உட்காருன்னா அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் திட்டுறாங்க. மேம் நான் ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணேனா? நாங்கள் ஏதாவது சேர்ந்தேனா? எல்லா பசங்க கேட்டுறாங்கன்னா அதுக்கு நான் ப்ராப்ளமா? நான் என்னோட காலேஜ் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணுறேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் பசங்களை போய் திட்டுங்க, நீங்கள் திட்டணுன்னா போய் ஒழுங்காக திட்டுங்க. மேடமுக்கு வந்து நீங்கள் தூங்கினே இருக்கீங்க, எழுப்பிட்டோமா உன்னை திட்ட மாட்டோமா, போய் வெளில போய் நில்லுமான்னு சொல்கிறதுக்கா? லூஸு ஒழுங்காக உட்காந்துரு, அவ்வளோதான். உனக்கு கேவலமாக கேட்டுற போகிறேன். மேம் ரொம்ப பேசாதீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இந்த
காலேஜ் வர எனக்கு பிடிக்கல. ஒரு ஸ்டாஃபும் ஒழுங்காக கற்றுக் கொடுக்க மாட்றாங்க. அதுவும் நாங்கள் உங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்கள் எதுவும் கண்டுக்க கூட இல்லை. மேடம் பெரிய அறிவாளிங்க. ஆமாம், பெரிய அறிவாளி தானே நீங்கள். அறிவை மட்டும் இருந்தால் என்ன, ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கம் இருக்கா பாரு கொஞ்சமாச்சு. என்னடி இதுக்கு ட்ரெஸ் இது, என்ன ஹேர் ஸ்டைல் இது? கொஞ்சமாச்சு சம்மந்தமே இல்லாமல் காலேஜ்க்கு போட்டு வரக்கு ட்ரெஸ்ஸாக என்ன இது? இங்கே பாருங்க மேம், உங்கள் கண்ணில் தான் ப்ராப்ளம் இருக்குது, ஓகேவா? என்னோடய ட்ரெஸ்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அவ்வளோதான் உங்களோட ரைட்ஸ். நீங்கள் இதெல்லாம் தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அங்கேருந்து கத்தின்னு இருக்குது. அது ஒயன் தான். நான் என்னோட காலேஜ் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணிட்டு வரேன், அதுக்கு நீங்கள் தடையிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சல் முச்சு நம்ம ஒயனும் அந்த ஹெச்ஓடியே வந்து வாக்குவாதம் சும்மா பெருசாக போகுது. அதுக்கப்புறம் அந்த ஹெச்ஓடிக்கே வந்து தலை வலிச்சிருச்சு. எம்மா எனக்கு தலை வலிக்குது, தலை சுற்றுது, எனக்கு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வந்து உங்ககிட்ட பேசியே எனக்கு அறிஞ்சிருச்சு. பா என்னதான் பிள்ளையோ அவ்வளோதான். உனக்கு இருக்க பாரு உன் வாழ்க்கை. ஐயோயோயோயோயோ என்னத்தை தான் சொல்கிறாங்களோ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து போயிட்டாங்க. அப்படியே வாயின் வந்து பாடா தொண்டெல்லாம் வலிக்குதுடி அம்மா ஜோயா, இந்த வாட்டர் பாட்டில் கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பக்கத்தில் ஜோயா வந்து ஏண்டி இப்படி பண்ணுற? இல்லைனா நடி சும்மா எப்போ பார்த்தாலும் ஸ்கூலில் போனால் படி 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 படின்னு சொல்கிறாங்க. சரி காலேஜில் வந்து அச்சு வந்து சரி ஓகே படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நல்லா தானே படிக்கிறேன். உனக்கே தெரியும் நான் படிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு. என்ன ஒழுக்கம்னு அதெல்லாம் ஸ்கூல் வரைக்கும் தாண்டி. காலேஜில் வந்து சும்மா டார்ச்சர் பண்ணின்னு இருக்கக்கூடாது ஜோயா. தெரியும் தாண்டி, ஆனால் அவங்க சொல்கிறதுல என்னடி தப்பு இருக்குது வயனு? நீ வந்து காலேஜில் டாப்பு தெரியும்ல, இந்த கிளாஸில் நீ தான் டாப் ரேங்க் எடுத்திருக்க, காலேஜ்லையும் டாப் ரேங்க் எடுத்திருக்க நீங்கள் ஃபஸ்ட் இயரில். ஆனால் நீயே இந்த மாதிரி பிஹேவ் பண்ண அவங்களுக்கு வந்து ஜீரணமே ஆகலைடி. சொல்ல போனால் டாப்பர் பசங்களாம் ஒழுக்கமாக இருப்பாங்க, இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. நீ எப்படி தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம் படிக்கிறதும் எனக்கு ஒன்றுமே புரியல வயனு. விடுடி, நீ வேற எதுக்கு வாய் கிளற விடு. அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு போட்டோம். நான் அப்படி தாண்டி இருப்பேன், ஸ்கூல் வரைக்கும் தான் அந்த மாதிரி இருப்பேன். காலேஜ் லைஃப்பை நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். படித்து டிகிரி தானே வாங்கணும், அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன் அவ்வளோதான். இன்டர்னல் மார்க்கில் கை வச்சா அவங்க கையை நான் உடச்சிருவேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அவன் வந்து அப்படியே குடிக்கிறா. ஜோயா தலையில் கை வச்சுட்டு ஐயோ என்னால் முடியலடி அம்மா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோயா சொல்லிடுறான். பார்த்தா மறுபடியும் ஒரு பெல் ரிங் ஆகுது. அப்போது வாங்கி வந்து மாதிரி ஸ்டாஃப் யாராச்சும் வருவாங்க போல். ஐயோ என்னால் முடியலடி பா. இப்போ எனக்கு கொஞ்ச நேரம் கூட தூங்கவே முடியலடி என்னால். தூங்குறதுக்காடி வந்திருக்கேன் வயனு. வாய மூடடி நீ ஒருத்தி, அவளை திட்டிட்டு போனா நீ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உட்காந்துருக்கா. அப்போ சாய் வந்து இப்போ ஜங்கு கூட கிளாஸ் அடி மச்சான் வா மச்சான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காருவோம். செருப்பு பிஞ்சுக்கோ, ஒழுங்காக போயிடு, நீ வேணா உட்காரு, என்ன இருக்காத. வாடி வயனு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு இழுக்கிறா. நான் வரலடி, அவர் எனக்கு தெரியும்டி எனக்கு யாருன்னு சொல்லிட்டு, நீ ஏஞ்சி வா வயனு அப்படின்னு சொல்லிட்டு அவள் இழுக்கிறா. அப்போ வந்து வயனு வந்து அடி பாவி, நீ தயாங் சார் தானே சைட் அடிச்சுட்டு இருந்தேன், இப்போ என்ன ஜங்குக் சார் கிட்ட வர போடி. அவன் சும்மா இப்போ பார்த்து திட்டினே இருக்கான், அதனால தான் அவனை கழட்டி விட்டு ஜங்குக் சாரை பார்க்கலான்னு இருக்கேன். அவர் மட்டும் என்னடி சும்மா ஹேண்ட்ஸமாக இருக்காரு. தயாங் சார் நான் ஓவராக பண்ணுறாரு, எனக்கு வேணாம் அவன் பக்கம் வேணா போகலப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்கிறா. வயன் சரி அண்ணா உன்ன மாதிரி ஒருத்தி நான் பார்த்ததே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஃபஸ்ட் பெஞ்சில் போய் உட்காடுறாங்க. உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும், வயன் வந்து ஒரு செம்மையான அராத்து பொண்ணு. ஆனால் ரொம்ப நல்லா படிப்பா, சூப்பராக படிப்பா. ஆனால் என்னென்னா ஒழுக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்பவே கம்மியாக இருக்குது. அவளுக்கு ஒரே ஃப்ரெண்ட் யாருன்னா ஜோயா. ஓகே, ஸோ இதுதான் வந்து வயனோட இன்ட்ரோ. அப்படியே வந்து கொஞ்சம் கதையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து ஒரு பர்சன் என்ட்ரி ஆகிறாரு, பார்த்தா அது ஜங்குக்கு. அப்போது நம்ம ஜோயா வந்து ஐயோ ஜங்குக் சார் வந்துட்டாரு நீ, ஐயோ எவ்வளோ இப்படி அழகாக இருக்கான் இந்த மனுஷன், எப்படி இருக்கான் பாரு, செதுக்கி வச்ச சல்லம் மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா வந்து எக்ஸைட்டடாக பேசுகிறா. அப்போது வயன் வந்து அடியே கம்முன்னு ரெடி நீ ஒருத்தி, வேற ஹெச்ஓடி திட்டிட்டு போனா, அது வேறு மண்டை வேற வலிக்குது எனக்கு, நீ ஒருத்தி லூஸு மாதிரி பேசினே இருக்க, அதுக்கு மூடடி வாய அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து திட்டுறா. அதுக்கப்புறம் வயன் வந்து அப்படியே வந்து கிளாஸை கவனிக்கிறான். அப்படியே ஜங்குக்கு வந்து கிளாஸ்லாம் நடத்துகிறாரு. அப்படியே கொஞ்சம் கேப்பில் வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து வயனை வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு மறுபடியும் லெசன் நடக்கிறது, மறுபடியும் பார்க்குறது, அந்த மாதிரி வந்து லைக் பண்ணின்னு இருக்கிற நம்ம ஜங்குக்கும். அப்படியே வந்து அந்த கிளாஸும் முடியுது. அப்புறம் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா ஸ்டாஃப் ரூம் போயிடுறாரு. ஸ்டாஃப் ரூமில் போயிட்டு உட்கார்றாரு. உட்காந்து அப்போது தேயாங் வர்றாரு. டேய் மச்சான், என்ன டேய் இன்னைக்கு வாழை பார்த்தப்பல செம்மையாக இருக்க ரெட் சுடிதாரில், டேய் என்னடா
அதான் சும்மா தான் சொன்னேன், ஆள் பார்த்துட்டு வந்திருக்கேன், என்ன குதூகலமாக இருந்திருக்கோமே, சந்தோஷமாக இருந்திருக்கோமே, அதுக்காக தான் நான் காலேஜ்க்கே வந்து ப்ரொஃபஸராக ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் சொல்கிறாரு. அப்போது ஜங்குக்குள்ள நீ மூடுடா வாயை, யாராச்சும் கேட்டுற போகிறாங்க, வாயை கொஞ்சம் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி பெல் அடிக்குது. அப்போது நம்ம ஜங்குக்கு வந்து டே போ 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 பெல் அடிச்சிருச்சு, போ கிளாஸ்க்கு போ, உன் ஆள் வெயிட் பண்ணின்னு இருப்பா, உன் ஆளை சரி அடிக்க போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்போது தயாங் வந்து வாயை மூடு, அது ஆளாடா, அது சரியான பேய், நீ வாயை மூடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புக் எடுத்துகிட்டு போகிறாரு. தயாங்கும் அப்படி கிளாஸ்க்குள்ளே வராரு. அப்போது நம்ம வாயின் வந்து பாருடி வாழை வந்துட்டான், எனக்கு நல்லா இருக்கானே ஹேண்ட்ஸமா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் சொல்கிறா. அப்போது வந்து மிஸ் வயன், இவன் என் ஆள் இல்லை, நான் சொல்லிட்டேன் என் ஜங்குக்கு தான் என் ஆளுன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறமா நீ அந்த பையனை நீ இழுத்தனா உன்னை செருப்படி கழட்டி அடிப்பேன், ஓகேவா? அவன் ஆளாண்டி, அவன் பிசாசு பிடிச்சவன், அவன் பக்கமே போக மாட்டேன்டி நான். எப்படி கலாய்க்கிறான், கலாய்க்கிறத விடு, அவன் அவன் என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணுறான் பாரு, இப்போ கொஞ்ச நேரத்தில் பாரு, கொஸ்டின் எல்லாம் என்ன தான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காண்டில் நம்ம ஜோயா வந்து கத்தினே இருக்கா. அப்போது வாய் வந்து சரி வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் இந்த மாதிரி சிரிச்சு பேசினே இருக்காங்க. அப்போது அங்கே தயாங் வந்து ஹே ஃபஸ்ட் பெஞ்ச் வயிற்று அரேஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ ஜோயா வந்து நானா, நீ தான் கேர்ள் ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லும்போது ஜோயா வந்து தெரியும்டி என்ன தான் டார்கெட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜோயா ஏஞ்சிக்கிறான். சொல்லுங்கள் சார், என்ன 2 பேரும் அப்படி பேசினே இருக்கீங்க, கிளாஸ் வெளில போங்க. சார் நான் மட்டுமா பேசினேன், ஒயனம் தானே பேசுனா, நீ தானே பேசிட்டே சிசினே இருந்தா, அவள் கம்மன் தானே இருந்தா. சார் அவள் தான் சார் பேசுனா. சார் என்ன சார் என்கிட்ட வரீங்க நீங்கள், என்ன சார் இது நியாயமே இல்லை, போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா புக்கை எடுத்துகிட்டு போகிறா. அப்போ வயன் வந்து இருட்டி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓடி வரா. அப்போது தேங்க வந்து போய் உட்காரு போ, பின்னாடியே வால் மாதிரி உட்காரு அப்படின்னு சொல்லும்போது வயன் வந்து அம்மா ஐயோ இவங்கிட்டலாம் வாயாட முடியாது, ஹெச்ஓடிக்கிட்டே வாயாடிடலாம், இவங்கிட்டலாம் வாயாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறா. அப்படியே அந்த கிளாஸும் முடியுது. தயாங் வந்து வெளில போகிறாரு. அப்போ ஜோயா வந்து சானியா வந்துட்டான் பாரு, இவன் போனால் தான் என்னோட வாழ்க்கையே நல்லாயிருக்கும், ஒழிஞ்சிட்டா நல்லாயிருக்கும், அப்படியே எங்கேயாச்சும் ரிட்டையர் பண்ணி எங்கேயாச்சும் வேறு எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த உலகத்தில் நான் தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜோயா வந்து புலம்பினே இருக்கா. அங்கே தயாங் போயினே இருக்காரு. தயாங் திரும்பி என்ன சாப்பிட்டீங்களா சார், இல்லை சாப்பிடல, ஊட்டி விட போறியா, இல்லை சார் நான் போகிறேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாவ. அப்போது அங்கேருந்து ஒரே கற்று அவளுக்கு, என்னடி எப்போ பார்த்தாலும் அவன் என்னையே டார்கெட் பண்ணினே இருக்கான், நீ தானே உட்காந்து பேசுனேன் இந்த நாயை, நீ மட்டும் தப்பிச்சிடுறல்ல, நீ பெரிய டாப்பர் இல்லை, அதான் உன்னை மட்டும் விட்டுடுறாங்க எல்லாரும், இன்னும் பிடிச்சிடுறாங்க, இனிமேல் நீ பேசுன வடிச்சிடுறேன் வயனை போடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போயிடுறா. ஸோ அந்த காலேஜ் அப்படியே முடிஞ்சிருது. அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா ஒயின் வந்து காலேஜ் முடிச்சுட்டு போய் வெளில போய் நிற்கிறான். லைக் எப்படி இருக்குன்னா காலேஜ்னால் அங்கே வந்து அப்படியே மெயின் ரோடு அந்த மாதிரி, ஓகே. ஸோ ரோட் கிராஸ் பண்ணதுக்காக அப்படியே நிற்கிறா. அப்போது யாரோ ஒரு பர்சன் வந்து அவளையே பார்த்துன்னே இருக்காரு. அப்படியே வந்து உட்காந்து அப்படியே அந்த பர்சனே வந்து குறுன்னு பார்த்துன்னே இருக்கா. ஏன்னா அந்த பையன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சினே இருக்கா. அப்போது அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அப்படியே யூட்டர்ன் போட்டு அப்படியே வந்து ஒயின் முன்னாடி வந்து நிற்கிறான். ஒயின் வந்து அப்படியே வந்து கண்டுக்கவே இல்லை, அப்படியே வந்து லைக் எங்கேயோ பார்த்துன்னு இருக்கிற மாதிரி பார்த்துன்னு இருக்கா. அப்போ அந்த பையன் வந்து ஒயனு என்னடி ஏடி கோவமாக இருக்கேன், நான் என்னடி பண்ணேன், ஜோஹன் ஒழுங்காக போய்டு ஜோஹன், நான் சாவடிச்சிருவேன், ஒழுங்காக போய்டு, முன்னாடியே அந்த நிற்காத, நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு ஒரு ஏன் சும்மா வந்து காலேஜ் முன்னாடி நிற்கிறேன், யாராச்சும் பார்த்து தப்பாக நினைப்பாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் திட்டுறா. அப்போ ஜோஹன் வந்து சாரிடி ஒயன், எனக்கு தெரியாதுடி, அவள் ஏன் பின்னாடியே வரா எனக்கு தெரியாதுடி. ஓ ஜோஹன் வந்துடுவாள், சோனா ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துடுவாள், போ அவகிட்டே போய் பேசு, போ என்கிட்ட வராத போ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து கோவத்தில் நிற்கிறா. அப்போது ஜோஹன் அப்படி பைக்லேருந்து இறங்கி வயனை என் அம்மா குட்டியில் என் செல்ல குட்டியில் என் டார்லிங்கனை போடா, அவன் நான் அன்னாடி போனவன் என்கிட்டயும் ஃப்ளோட் பண்ணுறாடி, நான் கிட்டே பேச நான் என்ன பண்ணுறது, போடா நாங்களே பேசலாடி 10 வாட்டி சொல்லிட்டேன், நீ திட்டி கூட அனுப்ப மாட்டேன், விட்ட சொல்கிறேன் அதை ஹர்ட் பண்ண மாட்டியாமா, அவள் எனக்கு ஹர்ட் ஆகுதில்ல, உன் லவ்வருக்கு ஹர்ட் ஆகுதில்ல, உன் பொண்டாட்டிக்கு ஹர்ட் ஆகுதில்ல, சாரிடி என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோச்சிட்டு நிற்கிறா. சரி ஓகே வயன் ஓகே, நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிடுறேன், ஓகேவா, ஓகே அவன் என் ஸ்டூடெண்ட்டு, நான் எப்படிட்டு பண்ணுறது, அப்போனா எங்கள் கிளாஸில் கூட தான் இந்த மாதிரி நடக்குது, அப்போ ப்ரொஃபஸர்லாம் திட்ட மாட்டாங்களா, அந்த மாதிரி நீயும் நீ இந்த மாதிரி இருக்க மாட்டேற,
இங்கே பாரு ஜோஹான், இனிமேல் அந்த மாதிரி பண்ணினா தான் நான் பிரேக்கப் பண்ணிடுவேன். ஏய் செல்லக்குட்டி இல்லை, பிரேக்கப்லாம் சொல்லாதடி, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குடி டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. தொடாத போடா லேஸ் வாயன், நான் உனக்கு குலாப் ஜாமுன் வாங்கி தரேன். குலாப் ஜாமுனா ப்ராமிஸா வாங்கி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாயன் அந்த கையை நீட்டுறா. ஆமாண்டி வாங்கி தரேன்டி, உனக்கு ஓகேவா? சரி விட மன்னிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி வரட்டும், நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த பொண்ணை சாவடிச்சிருவேண்டா நான், பார்த்துக்கோ. சரி நான் சொல்லிடுறேன், நான் உனக்கு குலாப் ஜாமுன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் அப்படி கூப்பிட்டு போகிறாரு. அப்படி தோல் மேலே கை வைக்கும்போது வாயின் வந்து எங்கே பர்மிஷனு மகாராணி தோலில் கைப்பட்டுக்கவா, வேணாம் கையை எடும், கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோலில் வந்து கையை எடுக்கிறா. அதுக்கப்புறம் வந்து பைக்கில் ஏறி அவங்க போகிறாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு பர்சன் வந்து அப்படியே வந்து பார்க்குறாரு ஒரு மாதிரி ஃபீலிங்கோட. அப்போ அங்கேருந்து இன்னொரு பர்சன் வந்து, ஜங்குக் வலிக்கலையாடா உனக்கு? விடுடா, நமக்கு இல்லாத ஒரு பொருளை நம்ம எப்போவுமே ஆசைப்படக்கூடாதுல்ல, விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து போகிறாரு. அப்போது அங்கேருந்து அப்போ தான் வந்து ஜோயா வந்து பேக் எடுத்துகிட்டு வரா. சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தயாங்க பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு போகிறா. அப்போ தயாங்க நில்லு, என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறேன். நான் சொல்லவே இல்லையே சார், நீ இப்போ சொல்லிட்டு போன எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்காக போய்ட்டு சாவடிச்சிருவேன், சும்மா தொல்லை பண்ணியிருக்கேன். என்ன கிளாஸ் டைம் தான் ஓகே பரவாயில்ல, காலேஜ் தான் முடிஞ்சிச்சுல, இப்போ என்ன சும்மா டார்ச்சர் பண்ணியிருக்கேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா போயிடுறா. அப்போ தான் வந்து சாரிடி சும்மா தாண்டி பண்ணு, சாரிடி சொல்லிட்டு பின்னாடியே வராரு. சொல்லிட்டு வந்து ஜோயா தோல் மேலே கை வைக்கிறாரு. ஒழுங்கா போயிடு, சாவடிச்சிருவேன், சும்மா அவ்வளோ இன்சல்ட் பண்ணுற, சும்மா சரி விடு. அப்போது தயங்க வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம்ல, என்னது சொல்கிறது, அது அவள் மேட்ரு தாண்டி சொல்லலாம்ல. இங்கே பாரு தயாங்க, அவள் லைஃபு நம்மலாம் போகக்கூடாது, நீ வாயை மூடு, உன் ஃப்ரெண்டுக்காகலாம் சப்போர்ட் பண்ணிட்டு வராத. அவள் லைஃப்பை அவள் பார்த்துக்க போகிறா, அதுக்கு நான் என்னடா பண்ண போகிறோம்? சப்போஸ் அவள் லவ் பண்ணலன்னா நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருப்பேன். அவள் லவ் பண்ணுறா, கிட்டத்தட்ட 3 வருஷமாக லவ் பண்ணுறா, நான் எதுவும் சொல்ல முடியாது. அவள் லைஃபு, அதான் நான் சொல்லிட்டேன், அவள் ஜோஹானை தான் லவ் பண்ணுறேன், நான் எதாவது எதுவும் பண்ண முடியாது. 2 பேரும் ஊருக்கு தான் லவ் பண்ணுறாங்க, ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நான் இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக சொல்லிட்டா. அவர் தயாங்க வந்து கம்முன்னு இருந்துடுறாரு. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஒன் டே வந்து ஒயின் வந்து என்ன பண்ணுறான்னா ஸ்கூட்டி வந்து எடுத்துகிட்டு அப்படியே போகிறா. அப்போது அவங்க அம்மா வந்து எங்கடி போகிற, இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே போகிற நீ வெளில? அம்மா அத்தை வீட்டு போயிட்டு வரேம்மா. அத்தை வீட்டுக்கா? எதுக்கு? நான் போயிட்டு வரேம்மா. சரி பார்த்துப்போம், அந்த ஹைவே ரோடு பார்த்துப்போ, ஓகேவா? சேஃபாக போயிட்டு அங்கே வந்து போயிட்டேன்னா கால் பண்ணேன். அம்மா போகிறேம்மா, எத்தனை வாட்டி போயிருக்கேன், ஏதோ வண்டியை ஓட்டாத மாதிரி பேசுகிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வண்டி ஓட்டிகிட்டு போகிறா. அப்படியே வந்து அத்தை வீட்டுக்கிட்ட வந்துடுது. அந்த வீடு செம்ம பெருசாக இருக்குது. அப்பா இந்த வீடு மட்டும் இப்படி பெருசாக கட்டியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறா. யாருமே வந்து திறக்கவே இல்லை. அப்படியே 2 மினிட்ஸ் நிற்கிறா. அதுக்கப்புறம் ஓப்பனே ஆகாத போது அவள் லைக் அந்த டோரை வந்து இப்படி இந்த இழுக்கிற போது அது ஓப்பனில் தான் இருக்குது. அவள் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறா. பார்த்தா அவங்க அத்தை வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல். அத்தை எங்கே இருக்கீங்க அத்தை? மருமகளே வந்துட்டியா, இப்போ தான் உன் கண்ணுக்கு உன் அத்தை தெரிஞ்சாளா? இல்லை அத்தை, ஒரு விஷயத்துக்கு தான் வந்தேன். ஆமாம், ஒரு விஷயத்துக்கு தான் ஏதாச்சும் வருவேன், நீ இல்லைனா வரவே மாட்டேன். இப்போலாம் உன் கண்ணுக்கு அத்தை தரவே மாட்டாங்கல்ல, சொல்லு என்ன அவங்க அம்மா சொல்லிட்டு போனாளா? இல்லை அத்தை, நான் தான் வந்தேன். சரி சொல்லு அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு பர்சன் வராரு. வந்துட்டான் பாரு, இவனுக்காக தான் நான் வந்தேன், இவருக்காக தான் வந்தேன். ஆனால் அப்படின்னு சொல்லும்போது தெரியும் மருமகளே, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த கீழே இருந்து பார்த்தா ஜங்குக்கு. ஜங்குக் வார்டா, ஒயன் வந்திருக்கா. ஒயன் நீ என்ன? ஜங்குக் மாமா நீங்கள் வேறு என்னோட 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 என்னோடய கைட்ஸு புக்ஸ்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து எந்த மார்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த வாங்கிட்டு போனீங்க, கொடுக்கவே. நான் வேறு படிக்கணும், டைம் ஆகுது, செமஸ்டர் வேறு வரப்போகுது. சாரி வாய், நான் மறந்துட்டேன், நான் எடுத்துகிட்டு வரேன் மாமா, சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. அப்படியே ஒயன் திரும்பி அவங்க அத்தையை பார்க்குறாரு. அவங்க அத்தை வந்து ஒரு வியர்டாக பார்க்குறாங்க. என்ன அத்தை இப்படி பார்க்குறீங்க? உன் மாமனை இதை பார்க்க தான் வந்தியா? புக்கு கைடுக்காக வந்தியா? ஆமாம் அத்தை, அதுக்காக தான் வந்தேன், செமஸ்டர் வர போதில்ல. திருத்தவே முடியாது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ ஒயன் வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறா. அப்போ பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்துடுவார் கீழே. ஒயன் எங்கே போகிற?
அத்தை இந்தா கைடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாரு. ஐயோ, இந்த கைடுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் வந்தேன் ஜங்குக் மாமா. ஏன் அவ்வளோ தூரம் வந்தேன்? தனியாக வந்து ஸ்கூட்டி தனியாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன். பின்னாடி ஜோஹன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வைன் சொல்கிறா. அப்போ ஜங்குக் வந்து ஓகே வைன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போது ஜங்குக்கு வந்து நீ சொல்லியிருந்தா நான் வந்து காலேஜ்லேயே வந்து கொடுத்துருப்பேன்ல ஒயன். வேணாம் மாமா, எதுக்கு? எனக்கு தெரியும் நீங்கள் அத்தை பையன்னு சொல்லிட்டு, கிளாஸ்க்கு தெரியுமா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுக்காக வச்சு கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு தப்பாலாம் பேசுவாங்க. எதுக்கு நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அவர் வந்து என்ன நீ ஒயின் பேசுகிற, அதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தலையாட்டுறாரு. ஒயின் வந்து சரி ஓகே ஜங்குக் மாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படி கிளம்புவா. பார்த்தா அவனோட அத்தை வந்து ஒயின் 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 அப்படின்னு சொல்லிட்டு இது ஹார்ன் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டே வராங்க. அப்போ ஒயின் வந்து என்ன அத்தை எங்கடி போகிற? வீட்டுக்கு தான் போகிறேன். ஏன் இவ்வளோ சீக்கிரம்லாம் போகிற? ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் அங்கே தூரம் வரத்துக்கே 1/2 hour ஆகிடுச்சு. அவ்வளோ தூரமாக கட்டி வச்சுருக்கேங்க வீடை நீங்கள். நான் எப்படி வரதான்? அதனால தான் இவ்வளோ தூரம் ஆகிடுச்சு. போகிற வரைக்கும் இருட்டு ஆகிடும், எனக்கு பயமாக இருக்கும், அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஒயின் இங்கே சாப்பிட்டு நாளைக்கு வேணால் கிளம்பு. அதெல்லாம் முடியாது, எங்கள் அம்மா திட்டுவாங்க. அவன் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்டி. இல்லை வேணாம், வரப்போகிற மருமகன் நீ இங்கே கொஞ்ச நேரம் இருந்ததானே நீ வந்து நாளை அந்த மாதிரி டைமில் வந்து உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒயின் வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சிரிக்காரா. அப்போ ஜங்குக் அதை பார்த்துட்டேன். அம்மா என்னம்மா சொல்கிற? அவள் தான் அப்படி சொன்னால் ஒரு மாதிரி ஃபியர்டாக ஃபீல் பண்ணுறாள். டேய் நீ வாயை மூடு, வருங்கால பொண்டாட்டி அவ, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டுறாங்க ஜங்குக்கை. அப்போ ஒயின் வந்து அத்தை ப்ளீஸ் அத்தை நான் போகிறேன், நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வரேன், கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து ஸ்டே பண்ண தான் போவேன், ஓகே 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீலாலாம் விட்றா. அவங்கள வந்து நம்பிட்டு சரி ஓகேம்மா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஒயின் வந்து அப்படியே வந்து வெளில போகிறா. வெளில போயிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பின்னாடியே வராரு வழி அனுப்ப. அப்போது ஒயின் வந்து ஐயோ ஜங்குக் மாமா அப்படின்னு சொல்லி திரும்புகிறா. என்னடி எதுக்கடி கத்துற? மாமா வந்துட்டாரு, ஐயோ இவங்கிட்ட சமாளிச்சுட்டு போகிற வரைக்கும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே ஃபெட்டே போய்ட்டு நிற்கிறா. அப்போ அவங்களும் வந்துட்டாரு. அவங்க மாமா வந்து போலீஸ், ஓகே. ஜங்குக்கோட அப்பா வந்து போலீஸு, ஒயினோட மாமா வந்து போலீஸ். அதான் 2 பேரும் சேம், ஓகே, சேமான பர்சன், ஓகே. அவங்களோட வந்து உள்ள வராரு. மருமகளே என்னம்மா அதிசயமாக வந்திருக்கே? அதுவா மாமா, ஜங்குக் மாமா கிட்ட என்னோட கைட்ஸ்லாம் இருந்துச்சு, அதுதான் வந்து வாங்க வந்திருக்கேன். ஓ ஓகேம்மா. ஏன்டா உன் கைட நீ வாங்கி வச்சிருக்க? இல்லைப்பா, அது நான் சொல்கிறேன் மாமா, அது வந்து என் அறிவுக்கு வந்து ஜங்குக் மாமாவால் ஈடு கொடுக்க முடியல. நான் எடுக்கிற பாயிண்டெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கா. ஸோ வந்து இது நான் வந்து இந்த பார்த்து எடுக்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு போனார். பார்த்தீங்களா உங்கள் மருமக, அவர் அப்படியே வந்து வாய் முடிக்கிறா. இங்கே பாருங்க உங்கள் வயனை வந்து எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெருமையாக பேசுகிறா. அப்போ ஜங்குக் வந்து மருமகன்னு சொல்லியிருப்பாள் வாயை தவறி தெரியாமல். ஒருத்தங்க ஒரே மாதிரி சொல்லின்னு இருந்தால் ஒரு மாதிரி நமக்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும்ல, அந்த மாதிரி அவளுக்கு ஆகிடுச்சு. ஜங்குக் வந்து சிரிக்கிறாரு லைட்டாக. அப்போது அவங்க மாமா வந்து சரி ஏதோ சரி வா உள்ள வா. மாமா எனக்கு டைம் ஆகுது, அதான் போகலான்னு இருந்தேன். வந்து உட்காரு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்கிறாரு. மாமா பாருங்க மாமா, இருட்டாயிடுச்சு மாமா, நீங்கள் தான் பாருங்களேன், நீங்கள் தானே வந்திருப்பீங்க அவ்வளோ தூரம், எவ்வளோ கஷ்டமாக போகணும் தெரியுமா? சரி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கியா? ஆமாம் மாமா, இல்லைன்னா உங்களே நான் விட்டுற சொல்லியிருப்பேன். அதுவும் கரெக்ட் தான். சரி கிளம்பு. இங்கே பாரு ஜங்குக், நீ என்ன பண்ணுற, அவளை வெளியில் வரைக்கும் அனுப்பிட்டு அவள் போகிற வரைக்கும் அங்கே பார்த்துட்டு நீ கிளம்பு அதுக்கப்புறம், ஓகேவா? ஓகேப்பா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளப்பி விட்றாரு. அப்புறம் வந்து ஒயின் பார்த்து போயிட்டு ஜங்குக்கு மெசேஜ் பண்ண, ஓகே ஓகே மாமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு தாட்டா கட்டிட்டு போகிறா. அப்படியே வெளில வந்து விட்டுறாரு. அப்போ பார்த்தா அங்கே கார்னரில் வந்து ஜோஹன் வந்து பைக் வச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு, லைக் உட்காந்துருக்காரு. அப்போ ஒயின் என்ன பண்ணா குடுன்னு சொல்லிட்டு ஓடுறா. பின்னாடி வந்து ஜங்குக்கும் வராரு. அப்போது ஜங்குக் வந்து அப்படியே வந்துன்னு இருக்கும்போது டக்குன்னு நின்றுறாரு. அப்போ ஒயின் அங்கே போயிட்டா ஜோஹன் கிட்ட. அப்போ ஒயின் திரும்பி ஜங்குக் மாமா வாங்க, நான் கூப்பிட்றேன்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்றா. அப்போது ஜங்குக் இல்லை நான் வரல ஒயின், நான் போகிறேன், நீ பார்த்து போயிடு. ஜங்குக் மாமா வாங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இப்போ வரைக்கும் நான் பண்ணதே இல்லைல்ல, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்றா. அப்போது ஜங்குக்கும் வந்து அப்படியே மெல்ல வராரு. ஜோஹன் இது யாருன்னு தெரியுமா?
இல்லை எனக்கு தெரியாது. அது எங்கள் அத்தை இருக்காருல்ல, எங்கள் அத்தையோட பையன் ஓகேவா. எனக்கு வந்து மாமா முறை வேணும், ஜங்குக் மாமா. அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு, தெரியுமா உனக்கு? இப்போ தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற. அதுதான் அதான் தெரியுமான்னு சும்மா கேட்டேன். ஏன் நீயும் ப்ரொஃபஸர் தானே? அப்போ சொல்லும்போது ஜங்குக் வந்து ப்ரொஃபஸரா? ஆமாம் ஜங்குக் மாமா, அது வந்து ப்ரொஃபஸர் நம்ம ஜோஹன். அவரை வந்து இந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு. நான் அவர் காலேஜ் தான் சேர்ந்துருப்பேன், என்ன பண்ணுறது, சீட்டு கிடைக்கல, அதனால தான் உங்கள் காலேஜில் வந்து சேர்ந்தேன். யாராவது தெரிஞ்சுட்டு இருக்கணும்ல, அதுதான். அப்போது ஜங்குக் வந்து ஆமாம் ஆமாம். அப்போது ஜோஹன் வந்து அப்படி குறுக்குறுன்னு ஜங்குக்கே பார்க்குறாரு. அப்போ ஜங்குக் வந்து என்ன இந்த பையன் குறுகுறுன்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே நிற்கிறாரு. அப்போ டக்குன்னு ஜோஹன் வந்து ஒயின் உன் மாமா ரொம்ப அழகாக இருக்காருடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒயின் வந்து என்ன, ஆமாம் உன் மாமா பாரு இவ்வளோ அழகாக இருக்காரு, ஹேண்ட்ஸமாக வெளிநாட்டு பையன் மாதிரி இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் வந்து சிரிக்கிறாரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஒயின் வந்து இங்கே ஜங்குக் உனக்கு தெரியுமா அப்படி சொல்லும்போது ஜோஹன் வந்து என்ன ஜங்குக் மாமா சொல்லிட்டு இப்போ ஜங்குக்குன்னு கூப்பிட்றேன். அது உள்ளதான் மரியாதை ஜோஹன். வெளில வந்து நான் ஜங்குக்குன்னு ஃப்ரெண்ட்லியாக தான் கூப்பிடுவேன். என்ன பண்ணுறது, எவ்வளோ வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஜங்குக் நம்ம 2 பேருக்கும். ஒரு 7 வயசு இருக்குமா? அப்போ சொல்லுவோம் ஜோஹன் வந்து 7 வயசு 7 வயசு இருந்து நீ மதிப்பு கொடுக்காம பேசினா எப்படி? நீ வாயை மூடிடா, உனக்கு என்ன தெரியும், உனக்கும் எனக்கும் மட்டும் என்னவா 8 வயசு டிஃப்ரெண்ட்டில், அப்போ நான் ஒன்று டாப்பட்டு கூப்பிடல, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து வாயை மூட வச்சுட்டு இங்கே பாரு ஜங்குக்கா, இவ ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இருப்பா சோனான்னு சொல்லிட்டு, அவன் அந்த பொண்ணு அவ்வளோ பின்னாடி சுற்றுறான், ஆனால் இவன் வந்து ஹர்ட் பண்ணவே மாட்றான். ஹர்ட் பண்ண நான் சொல்லலை, தப்பாக நினைக்காத, லைக் சொல்லலாம்ல இந்த மாதிரி வேணாம் அப்படிலாம் சொல்லலாம்ல. இவன் வந்து சும்மா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லூஸ் தனமாக சொல்லிட்டு போகிறான். அந்த பொண்ணுக்கு எப்படி உரைக்கும்? சப்போஸ் இங்கே பாரேன் உன் ஸ்டூடெண்ட் ஏதாச்சும் வந்து லவ் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜங்குக் வந்து பார்க்குறாரு. ஜோஹன் வந்து இல்லை ஜங்குக், அது வந்து அந்த பொண்ணு வந்து பாவம் சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும், அதனால கொஞ்சம் நாசுக்காக பிஹேவ் பண்ணலான்னு நினச்சா அவன் இது புரிஞ்சுக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹன் சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் வந்து ஆமாம் அவன் இருக்கலாம்ல, இங்கே பாரு ஜங்குக் உனக்கு சொன்னால் தான் புரியும். சப்போஸ் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஓகேவா, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு உன் பின்னாடி வந்தேன்னா நீ என்ன பண்ணுவ சொல்லு அப்போ சொல்லியிருக்கும்போது ஜங்குக் வந்து அப்படியே லைட்டாக ஸ்மெக் பண்ணுறாரு. அப்போது ஜோஹன் வந்து சரி வா டைம் ஆகுது போகலாம், நீ நைட்டு வேறு ஆயிடுச்சு, இருட்டாக வேறு ஆயிடுச்சு, வேணா உன் மாமா கிட்டே சொல்லிட்டு வந்து பைக்கு மார்னிங் கொண்டு வர விட்டுரு, இப்போ நம்ம ஒன்றா போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஹன் சொல்கிறாரு. அப்போது நம்ம ஒயின் வந்து பிளேட்டை மாற்றாடடா, உனக்கு பொசசிவ் தானே ஆகுது, அதனால தான் வந்து நீ வந்து இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் மாற்றுற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போது நம்ம ஒயின் வந்து ஜோஹனோட கையை பிடிச்சி தான் பேசின்னு இருந்திருப்பா. இதெல்லாம் ஜங்குக் அப்படி பார்க்குறாரு. அவருக்கு மாதிரி ஒரு 3வது மனுஷன் மாதிரி ஃபீல் ஆகுது அவங்க நிற்கிறது. அப்போது ஜங்குக் வந்து சரி ஒயன் வேணா நான் அவர் சொல்கிற மாதிரி நான் வந்து பைக்கை வந்து மார்னிங் கொண்டு வந்துடுறேன், நீ சேஃபாக போ ஓகேவா, அவர் கூட போயிடு, பார்த்து மாட்டிக்காமல் போ. தெரியும் ஜங்குக்கா, பார்த்து நீயும் போ, நான் போயிட்டேன்னு சொல்லிவிடு ஓகேவா, சேஃபாக போயிட்டேன்னு சொல்லிவிடு, நான் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயின் சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா பைக்கில் ஏறி உட்கார்றா. நடுவில் வந்து பேக் வச்சு தான் உட்கார்றா. இது வந்து நம்ம ஜோஹன் வந்து என்னடி இந்த பேக், நீ வாயை மூடு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போக வச்சுட்டு அவர் போயிடுறாரு. அவங்க 2 போகிறத வந்து அப்படி ஜங்குக் வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க டேர்ன் ஆகிட்டுக்கப்புறமா வந்து உள்ளே போயிட்டாரு நம்ம ஜங்குக்கு. அப்படியான டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 டேஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து ஒயின் வந்து அப்படி தான் காலேஜில் வந்து உட்காந்துருக்கா, ஃப்ரீ பீரியட் நினைக்கிறேன், அப்படியே வந்து தூங்கின்னு இருக்கா. பக்கத்தில் வந்து ஜோயா வந்து ஏதோ வந்து நோட்ஸ் வந்து ஒயினை பார்த்து எழுதின்னு இருக்கா. அவள் நோட்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்லாம் எழுதி வச்சுருப்பா, ஷார்ப் மைண்டில். ஸோ அவள் வந்து எப்படி இதெல்லாம் வந்து போட்டால் எப்படிலாம் இந்த மாதிரி எழுதுனா வந்து மார்க்ஸ் கிடைக்கும்னு நல்லா தெரியும் அவளுக்கு. ஸோ அது என்ன பண்ணுறா, அப்படியே வந்து காப்பி பண்ணுறா ஒயினுக்கு தெரியாமல். ஒயின்லாம் காட்ட மாட்டா, போடி இது நான் பண்ணது, உனக்கு வேணா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டவே மாட்டாள். அவள் தூங்குற நேரத்தில் வந்து காப்பி பண்ணிப்பாள் தெரியாமல், அப்புறம் தெரியாமல் வச்சிருவாள். அந்த மாதிரி வந்து ஜோயாலாம் பண்ணுவாள். அந்த மாதிரி பண்ணியே வந்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாள் நம்ம ஜோயா. இப்போது அந்த கிளாஸ் ரூமில் ஒரு பொண்ணு வருது. பொண்ணு வந்து எக்ஸ்கியூஸ் மீ அக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு வந்து அக்காங்களா, சீனியர்ஸ்மா, சாரி சீனியர்ஸ், இந்த கிளாஸில் யார் ரெப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இந்த கிளாஸில் ரெப்பா,
ஒயனு அவங்கள வந்து மேம் கூப்பிட்றாங்க, ஹெச்ஓடி மேம். என்னட்டு ஹெச்ஓடி மேம் கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொன்று பொண்ணு வந்து ஏஞ்சிக்கிறா. அப்போது நம்ம ஜோயாவுக்கு வந்து ஒரு பொண்ணு கூப்பிட்றா, ஜோயா. இப்போ ஜோயா அந்த என்னடி வேணும் உங்களுக்கு? ஒயனை கூப்பிடுடி. எதுக்கு? தூங்கின்னு இருக்கா. ஏன்னா அவன் நோட்ஸ் போயிடுவான்ல, அதனால தான். இல்லைடி ரெப்போ கூப்பிட்றாங்களா? சரி ஒன்றுமேட்டு ரெடி கூப்பிடாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா புக்கை அலேக்கா வந்து பேக்கில் வச்சுட்டு ஒயனே ஏன்சடி. என்னடி? உன்னை ஹெச்ஓடி மேம் கூப்பிட்றாங்களா? என்ன அந்த பொம்பளையா? குண்டம்மாவா? என்னடி என்று கூப்பிட்றா? நீ இப்போ கூப்பிட்றது நீ தான் நல்லா பண்ணிட்டல, நீ 3 நாளுக்கு முன்னாடி நல்லா ஏதாச்சும் செய்வா, போ. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏஞ்சிக்கிறா. அப்போது அந்த பொண்ணு வந்து சீனியர் அக்கா, உங்களை ஹெச்ஓடி மேம் கூப்பிட்டாங்க, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணுமா? இம்பார்ட்டண்ட்டா? என்கிட்டயா? எனக்கும் அவளுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, அது வந்து எப்படின்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். இந்த காவலன் படம் பார்த்துருக்கேங்களா? இந்த விஜய் படம் இருக்குமே, அதில் வந்து எப்படி இருக்கும், ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து அந்த கிளாஸ் ரூம் இருக்கும். ரொம்ப பெரிய கிளாஸ் ரூம், நல்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தான் அது. அப்போது வந்து அங்கே வந்து நம்ம வந்து கீழே இறங்கி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து கீழே இறங்கி இந்த பொண்ணுக்கிட்ட வரா. எங்கே இருக்காங்களா? அதுதான் ஸ்டாஃப் ரூம் இருப்பாங்களா அங்கே. ஸ்டாஃப் ரூமா? ஆமாம், ஸ்டாஃப் ரூமில் தான் இருக்காங்க, எல்லா சர்ஸும் அங்கே இருக்காங்க. ஐயோ என்ன பண்ணிட்டோம் நம்ம? ஏதாச்சும் ப்ராப்ளமாம்மா? இல்லை தெரியல சீனியர், சொல்லலை, கூப்பிட மட்டும் சொன்னாங்க, அந்த க்ராஸ் ஆகி போகும்போது சொன்னாங்க, அதுதான். சரி ஓகே, நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். போயிடுவாக்கா? போ சீனியர்னு கூப்பிடுமா, ஓகேவா? அக்கா சொக்காலாம் கூப்பிடாத. ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன்னு அந்த பொண்ணு போயிடுறா. நம்ம ஒயனை வந்து எதுக்கு கூப்பிடுது இது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா, ஸ்டாஃப் ரூம் போகிறா. போயிட்டு பார்த்தா அங்கே ஜங்குக்கு, தயாங்கு, ஹெச்ஓடி நிறைய மேம்ஸ்லாம் இருக்காங்க. அப்போது எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாவ. அப்போது ஹெச்ஓடி வந்து வா நல்லா புதுசாக எக்ஸ்கியூஸ்லாம் கேட்குறேன், உள்ளவா. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. சொல்லுங்கள் மேம், கூப்பிட்டீங்களே? அது எதுவும் இல்லை, கிளாஸ்க்கு நீ தானே ரெப்பு? ஆமாம் மேம். ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருப்பாங்கள்ல? ஆமாம், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் ஆமாம். அது வந்து கிளம்பிருச்சு, ரிட்டையர் ஆகி போயிடுச்சு. ரிட்டையர் இல்லை, அது வந்து ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. வேறு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணுற, கூப்பிட்டு எப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் சொல்லிவிட்டு அட்டண்டன்ஸ்லாம் கையில் கொடுத்துட்டு அட்டண்டன்ஸா எதுவும்மா, அது அட்டண்டன்ஸ்லாம் இல்லைம்மா, என்ன பண்ணுற நீ, அதெல்லாம் சொல்லாத, எதுவும் இல்லை. இது என்னன்னு சொல்கிறத போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சொல்லிவிடு, ஏன்னா எங்களுக்கு ஒர்க் இருக்குது, டைம் ஆகுது, மீட்டிங் வேறு இருக்குது, ஓகேவா? என்ன பண்ணுற நீ போயிட்டு சொல்லிவிடுமா. ஓகே வந்திருக்காங்களா மேம்? வராமல் எப்படி சொல்லுவாங்களா? சரி கூப்பிட்றேன், இந்த தம்பியை கூப்பிட்றவா. ஸோ வந்து அவன் வந்து பையன் போல் ஜோயாவுக்கு போதும், நல்லா வரலாம், சைட் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முன்னுமுன்னு இருக்கா. அப்படியே அந்த ப்ரொஃபஸர் வராரு. நம்ம ஜங்குக்கு வந்து கீழே வந்து குனிஞ்சிருப்பார், ஒரு மாதிரியாக உட்காந்து குனிஞ்சுன்னு இருப்பார். நம்ம வந்து தயாங்க வந்து சரி விடுடா, என்னடா நீ வேறு, நான் எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லைக் ஒரு ஹெட்டை வந்து அப்படியே அப் பண்ணுறாரு. அப்போ ஒயன் அங்கே நிற்கிறா, ஒயனை பார்க்குறாரு. அப்போது ஒயன் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறா. அப்போது நம்ம ஜங்குக்கு வந்து ஹாய் யார் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சைகையிலே கேட்குறா. அப்போது அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வராரு. அப்போது நம்ம தயங்க வந்து எதுவுமே இல்லை ஒயின், அது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சைகையிலே சொல்கிறாரு. அப்போது அங்கேருந்து வந்து ஒரு பையன் வரான். வந்துட்டான் பாரு, இந்த பையன் பேர் வந்து ஜோஹன். அது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருந்தான், என்னன்னு தெரில. இப்போ வந்து இந்த இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போஸ்டர் வச்சு ஒட்டியிருந்தோம். என்னது போஸ்டர் எடுத்து ஒட்டியிருந்தோம்மா? அந்த ஒட்டியிருந்தோம்ல, அது பார்த்துட்டு வந்து கால் பண்ணி என்னன்னு கேட்டு இன்றைக்கி ஜாயின் ஆகிருக்கான். நேற்று தான் ஆயிருக்கணும், இன்றைக்கி ஆயிருக்கான். என்னன்னு சொல்லிட்டு கிளாஸை காட்டிடு, ஓகேவா? எல்லா பசங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிரு. இந்த நல்லா பண்ணுவேல? பண்ணுவேன் மேம். இந்த ஜோஹன் தம்பி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒயின் வந்து இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறான். பார்த்தா ஒயினோட பாய் ஃப்ரெண்ட் தானே ஜோஹன். அப்படியே வந்து ஒயின் அப்படியே பார்த்துன்னே இருக்கா. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படி கண்ணாடிக்கிறாரு. ஒயின் அப்படியே வெக்கப்படுறா. இதெல்லாம் அப்படியே ஜங்குக்கு வந்து ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காரு. நம்ம தயாங்க வந்து டீ விடுடா, ஃபீல் பண்ணா, டே வாயை மூடுடா, வேற எரிச்சலாக வருது, நீ வேற உட்காந்துருக்க உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டி விட்றாரு. என்னடா இப்படி பண்ணுற, பாவம்னு சொல்லி வந்தால் விட்டால் மிளகா அடிச்சிருவ போகிறேன் மண்டையில், போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிடுறாரு.
இந்தப்பா ஜோஹன் தான் அவன் பேர். ஆமாம், இவர் கால இவர் தான் கிராஸ் ரெப்பு, டாப்பர், பேரெல்லாம் டாப்பர், ஒழுக்கம் எதுவும் இல்லை. படிக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், ஆனால் இது சரியானது. இது ஓகேவா? இது வந்து நல்லா படிக்கும்னு சொல்லிட்டு நம்பிடாத, சரியான ஒழுக்க கெட்டவ, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் ஜோஹன் வந்து, படிக்கிறவங்க எப்போவுமே வந்து ஒழுக்கமாக இருக்கணும் எதுவும் இல்லைல்ல மேம், அவங்க எப்படி வேணால் இருந்துக்கலாம், படிப்பு தானே முக்கியம், ஒழுக்கமாக வேணும் தான், ஆனால் அவங்க காலேஜ் லைஃப் அவங்க என்ஜாய் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது அந்த மேம் வந்து, ஆஹா சப்போர்ட் பண்ண பார்த்தி அந்த பொண்ணை, நீ விளங்கிடுமே, ரொம்ப ஆடுவாப்பா, பார்த்து இருந்துக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாயினை வந்து காட்டி காட்டி சொல்கிறாரு. அப்போ வாயினை இந்த ஐயோ மானத்தை வாங்குது இந்த மேம் வேறு, சும்மாவே மானம் கட்டி பறக்கும், இவன் முன்னாடி வர பண்ணிட்டு ரொம்பவே கலாய்ப்பானே அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து அப்படியே நினைஞ்சிக்கிட்டே நிற்கிறா. அப்படியே வந்து அவங்க வந்து போய் காட்டு போ, சும்மா நச நின்று இருக்காது, கூப்பிட்டு போ, டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசிவிட்டு அவங்களும் திட்டிட்டு போகிறாங்க. சனியை நமக்கு உசுரை வாங்கி தொலைது பாரு அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துட்டே போகிறா. அப்படியே வந்து ஜோஹன் வந்து மெதுவாக வந்துட்டுப்பார். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அந்த ரூமை தாண்டி குடுகுடுன்னு ஓடி வந்து ஒயின் வந்து கை போட வருவார். ஒயின் வந்து இந்த மாதிரி சுண்டரை வச்சு பட்டுன்னு அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அடிக்கிறா. என்னடி தோல் மேலே கை வைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் தான், நான் என்னடி பண்ணேன், கையை பிடிக்கிறது தோல் மேலே கை வைக்கிறது என்னடி இருக்குது, கை பிடிக்கிறதே விட்டுக்கோ, தோல் மேலாம் கை பிடக்கூடாது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு, உன் கை வேற இப்படி பல்காக இருக்குது, ஷோல்டர் வலிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து மழுப்பிட்டே போகிறா. அப்போது ஜோஹன் வந்து, சரி எப்படி இருக்கேன் சர்ப்ரைஸ், கேவலமாக இருக்குது, உன் தொல்லை எல்லாமே இருந்துருப்பேன் நான் காலேஜில், இங்கேயே வந்து தொலைஞ்சிருக்கேன் போ அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி விட்டு கூப்பிட்டு போகிறா. கூப்பிட்டு போய்ட்டு நல்லா இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறா. இப்போ நம்ம ஜோயா வந்து உட்காந்துருப்பா, அப்படியே வந்து எழுச்சிக்கிறா, வயனு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப சைலண்டாக தான் சொல்லியிருப்போம் வயனு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வயனு என்ன பண்ண குடுகுடுன்னு மேலே போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துருப்பா. லாஸ்ட் பெஞ்ச்னால் எப்படின்னா அது லைக் அது ஸ்டெப்ஸ் மாதிரி தானே இருக்கும், அப்போனா அது கரெக்டாக போர்டு தெரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் பெஞ்ச்னால் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. ஓகே? அப்போது ஒயின் வந்து அப்படியே போயிட்டா லாஸ்ட் பெஞ்ச்கிட்ட. இப்போ ஜோயா வந்து, அடி பாவி, உன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துட்டியா, அடியே சும்மாவே வெளில தாங்க முடியாது, இப்போ உள்ளே வேறையா சைட் அடித்து லவ் பண்ணல சுற்றுவீங்களே, அடியோ எனக்கு ஒரு எரிச்சலாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா சொல்கிறா. அப்போ ஒயின் வந்து, வாயை மூடி, எனக்கு எவ்வளோ நாள் இருந்திருக்காது நீயும் தயாங்க இந்த மாதிரி பண்ணும்போது, உங்களை மாதிரிலாம் நாங்கள் இல்லை தெரியும்ல, அவன் வந்து வேஸ்டடி அவன், அதான் சொன்னேன் ஜங்குக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு, நீ தான் இது மட்டும் தயாங்க அதுக்கு தெரியட்டும், தொலைச்சி எடுப்பான் பார்க்கலாம், கையை உடைக்க மாட்டேனா, ப்ரொஃபஸர்னால் என்ன பெரிய இவன், அவன் காலேஜ் முடிஞ்ச மரியாதைலாம் இல்லை அவனுக்கு, இங்கே இருக்குதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்லிட்டு அப்படியே திரும்பிடுறா. ஒயின் வந்து சிரிக்கிறா, அடி பாவி என்னடி பாவண்டி அந்த மனுஷன், இருக்கட்டும் விடு, நீ அவனெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணலாம் வராத விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயா அப்படி திரும்பிடுறா. அப்படியே வந்து ஒரு பெல் அடிக்குது. பெல் அடிச்சுட்டு ஒயின் வந்து குடுகுடுன்னு வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஓடுறா. அப்போ ஜோயா வந்து, என்னத்துக்கு இப்போ நீ வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஆள் வராண்டி, அதாண்டி ஆளா, அடி பாவி, கருமை படிச்ச வேலை, அறிவில்லை உனக்கு, ஆள் வரேன்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறேன். நிறுத்து மேன், நீ மட்டும் என்னவா டயாங் சாரை வந்து அப்படியே லவ் பண்ணிவிட்டு ஜங்குக் சாரை நீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வரல, உன்னதுக்கு எவ்வளோ பரவாயில்லடி, நான் இப்போ அனுபவிடி, எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இப்போ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து என்ன பண்ணுறாங்க, குடுகுடு மேலே வந்து மறுபடியும் ஜோயா இழுத்துட்டே வந்து பெஞ்ச் மேலே உட்கார வைக்கிறான், லைக் பெஞ்சில் உட்கார வைக்கிறான். அப்படியே வந்து ஜோஹனா வந்திருப்பார். எல்லா பசங்களும் வந்து ஜோஹன் சும்மா சொல்லாது, சும்மா ஹேண்ட்ஸமாக வேறு இருப்பானா, பொண்ணுங்கள்லாம் வந்து அப்படியே பறக்கிறாங்க, பசங்களாம் எரிச்சலாக இருக்கு அவங்களுக்குலாம், என்னடா ஒரு நல்ல மேம் கூட வர மாட்டேது, எல்லாம் ஆயாமா மாதிரி வருதுங்க, இங்கே பார்த்தா பசங்க வந்து அப்படியே அவ்வளோ அழகாக வராங்க, சுட்டால் நாங்களே லவ் பண்ணுறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் எரியுதாங்க. அப்படியே அந்த கிளாஸ் போகுது. இங்கே சொல்ல வேணாம் ஒயின் அப்படியே வந்து ஜோஹனே வச்சுக்கணும் எல்லாமே பார்க்குறா. இந்த இடத்துல உட்காந்து ஜோயாவுக்கு வந்து எரிச்சலாக வருது. ஒயின் ரொம்ப ஓவராக பண்ணுறது, ஜொல்லுலாம் ஊற்றுதுடி, அசிங்கமாக இருக்குடி, பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சுறா. அங்கேருந்து நம்ம ஒயின் திரும்பி, நீ வாயை மூடு, நீ மட்டும் என்னவா தயாங்க ப்ரொஃபஸரை வந்து இந்த மாதிரி சைட் அடிச்ச, சரி ஓகே வேணும்னு சொல்லிட்டு ஜங்கு ப்ரொஃபஸரையும் அந்த மாதிரி பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து வர எல்லா பசங்களையும் நீ இந்த மாதிரி தான் பண்ணேன், அப்போல்லாம் கூட நான் சகிச்சுக்கிட்டே இருந்தேன்ல, இருடி நாயே அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு உட்கார வச்சுட்டு லைக் எப்படி சொல்கிறேன், கில்லி இந்த மாதிரி உட்கார வைக்கிறா. போடி, நான் வேறு காலேஜ் போகிறேன், என்னால் முடியல
இந்த மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு ஒயின் வந்து அப்படியே வந்து சைட் அடிச்சுட்டு ஜோஹன் வந்து சும்மாவே வந்து வேறு லெவலாக பண்ணுவான். ஒயினை வந்து செம்மையாக சைட் அடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்காங்க அவங்க. அப்படியே இந்த கிளாஸ்லாம் முடியுது. லைக் எப்படி சொல்கிறதுனா லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி வந்துடுது. அப்போ வந்து நம்ம ஜோஹன் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு உட்கார்றாரு. அவங்க பார்த்தா ஜங்குக்கோட பிளேஸ் இருக்கும். அவர் வந்து ஜங்குக்கோட பிளேஸ் க்ராஸ் பண்ணும்போது அவ்வளோ லெட்டர்ஸ் ஃப்ளவர்ஸ் அவ்வளோ இருக்குது. அவர் வந்து என்ன இது என்ன இவ்வளோ வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அவன். இப்போ அப்படியே ஜங்குக்குள்ளே வராரு. வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு அவர் அந்த கடவுளே இந்த பசங்க சும்மாவே இருக்க மாட்றாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, இதில் எப்படி நான் ரிப்ளை பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ ஜோஹன் வந்து ஜங்குக் அப்படி சொல்லும்போது சொல்லுங்கள் ஜோஹன், கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தெரியுதுல்ல. எது இது நீங்கள் கலாய்க்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது ஜோஹன், அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஒயினும் கேட்டா நேற்று முன்னா நேற்று அப்படி கேட்டா, நான் என்னத்தை ரிப்ளை பண்ணுறது, எனக்கும் உங்கள் நிலமை மாதிரி தான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பேசினே இருக்காங்க நார்மலாக. டக்குன்னு ஜங்குக்கு வந்து ஏன் திடீர்னு வந்து நீங்கள் வந்து இந்த காலேஜில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. இப்போ ஜோஹன் வந்து அதுவா ஜங்குக், அது ஒயின் ரொம்ப ஹர்ட் ஆகிறா. அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய நான் சொல்லி பார்த்துட்டேன். இவன் மட்டும் இல்லை, ஒயினுக்கே தெரியாத நிறைய பொண்ணுங்க வேறு இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து அவளுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஹர்ட் ஆவா. அந்த பொண்ணு சொல்கிறா அது கேட்குற மாதிரி இல்லை. நானே நிறைய சொல்லி பார்த்துட்டேன், அதட்டி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், அம்மா அப்பா கூட சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் சரிப்பட்டு வரல ஜங்கு. அதனால தான் வந்து இந்த முடிவெடுத்துட்டேன். ஓ, அப்போனா ஒயினுக்கு ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கேருந்து விட்டு வந்துட்டிங்களா? ஆமாம் ஜங்குக், அவள் ஹர்ட் ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அதுதான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிடுறாரு. திரும்பி அவர் ஏதோ லைக் சாண்ட்விச்சோ ஏதோ வந்து கொண்டு வந்திருப்பார் போல். அந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்பலாம் பேசலை. ஏன்னா ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜோஹன் கிட்ட பேசும்போது. ஒயினை பற்றி அவர் பேசும்போது அது ஒரு மாதிரி அவளுக்கு ஹர்ட் ஆகுது. ஸோ அவ்வளோ கான்வர்சேஷன் பில்ட் பண்ணல. அதான் தயாங் வந்திருப்பார். எனக்கு அப்படியே சேர்ந்து நார்மலாக அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அப்படி வந்து டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டு ஒரு நாள் வந்து ஒயின் என்ன பண்ணியிருப்பான்னா காலேஜெலாம் முடிஞ்சிட்டு அவுட்டிங் கூப்பிட்ருப்பான் ஜோஹனை வந்து வந்துருப்பார். இங்கே தான் பக்கத்தில் வந்து ஏதோ மாலுக்கு போயிருப்பாங்க. மாலுக்கு போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே கேம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் விளையாடிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போது ஒயின் வந்து சரி ஜோஹன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், ஓகேவா, மெமரபிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா செல்ஃபி எடுக்கிறான். செல்ஃபி எடுத்து என்ன பண்ணுறான்னா சரி ஸ்டோரி போடலான்னு சொல்லிட்டு அவன் எப்போவுமே ஸ்டோரி வந்து எப்படி போடுவான்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, லைக் அதில் ஜோயா இருப்பா, ஜங்கு கூட இருப்பார். அதில் யார் வந்து அவங்க லவ் பண்ணுறது தெரியுமோ அவங்கள மட்டும் அவள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருப்பா. ஸ்டோரியில் வந்து லைக் ரிலேட்டிவ்ஸ், எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா இருக்க மாட்டார் சோஷியல் மீடியாவில், அம்மா இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போது ஒயின் என்ன பண்ணியிருப்பான்னா ஓகே நல்லா இருக்குல்ல இந்த சாங், நல்லா இருக்குல்ல, என்ன சாங்கு, உன்னோடு நான் என்னோட நீ, நல்லா இருக்குல்ல இந்த சாங்கு, சரிவா இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா அந்த மாதிரி வந்து சாங் வந்து பிக் பண்ணி அது வந்து லெட்டர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்கலாக எழுதி அப்படியே அங்கே பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த ஸ்டோரி வச்சுன்னு இருக்கா. அப்போது அவள் ஐஸ்கிரீம் வந்து அப்படியே வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். அப்போ ஜோஹன் வந்து ஐஸ்கிரீம் விழுதுடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பிடிச்சின்னு இருப்பா. அப்புறம் அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லைக் கை மட்டும் தான் பிடிப்பாங்க, வேறு எதுவும் லைக் நோ டச்சிங் வச்சிங், சும்மா வந்து கையை மட்டும் ஹோல்டு பண்ணிவிட்டு லைக் அந்த மால் ஃபுல்லாக சுற்றுறாங்க. சும்மா மாலில் வந்து மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வாங்க முடியாதுல்ல, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கொஞ்சம் என்னென்ன வாங்க முடியுமோ அது மட்டும் கொஞ்சம் வந்து ஜோஹன் வாங்கி தராரு. ஒயினா வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா இல்லை நீ வாங்கி தராத, நானே வாங்கிக்கிறேன், ஓகே, நீ வேணால் கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கித்தா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாள், அவளே வந்து லைக் அவளோட எக்ஸ்பென்சஸில் எல்லாமே வாங்குறா. ஜோஹன் கிட்டேருந்து எதுவும் வாங்க மாட்டான். லைக் ஏதாச்சும் அவன் வந்து லைக் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வாங்கி தந்தால் மட்டும் லைக் கொஞ்சம் சாப்பிடுவா. பட் இந்த மாதிரி பொருள் அது வாங்கித்தா இது வாங்கித்தாலாம் கேட்கவே மாட்டான். நான் என்னோடய எக்ஸ்பென்சிவில் வாங்கிக்கிறேன், சப்போஸ் நீ என்னோடய ஹஸ்பண்ட் ஆகிட்டேன்னா நீ உரிமையாக என்னை வாங்கித்தா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைக் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டு வச்சுருப்பா. அப்புறம் அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டு அப்படியே வந்து ஜோஹன் என்ன பண்ணியிருப்பானா சரி நான் இங்கே நிறுத்துகிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹன் என்ன பண்ணுறாருன்னா அந்த தெருவோட கார்னர் அங்கே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஒன் அப்படியே என்ன பண்ணுறா நடந்து வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வரா.
அம்மா எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு போடு, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா. அப்போது நான் உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுன்னு ஒரு அரை கன்னத்தில், அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு, என்னம்மா ஏன் இப்போ என்னை அடிச்ச, எங்கிட்ட சுற்றிட்டு வர, எங்கே சுற்றிட்டு வர, அம்மா அம்மா ஸ்பெஷல் கிளாஸ் மயிறு கிளாஸுன்ட்டு நான் பொய்யா சொல்கிறேன் கிட்ட வந்து, அறிவில்லை, அசிங்கமாக இல்லை உனக்கு? இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து, சரி நீ கேட்ட குரூப் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான காலேஜும் தெரிஞ்சு நீ கேட்டதுக்காக அந்த காலேஜில் உனக்கு படிக்க வச்சா, ஊதாரித்தனமாக சுற்றிட்டு வந்து யாரோட பையங்களை சுற்றிட்டு வந்து காதல் மாதிரி பண்ணுதா இப்படி உனக்கு? காதல் மாதிரி கேட்குதா உனக்கு? அம்மா அம்மா அது அம்மா அது தெரியும்டி, எல்லாம் தெரியும், வசனம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எத்தனை வருஷம் தான் கூத்து நடக்குது எனக்கு தெரியாமல்? அறிவில்லை உனக்கு? இப்படியாடி நான் உன்னை வளர்த்தேன்? வயிறு எரியுதுடி, 10 மாதம் சுமந்து பெற்றேன், வயிறு எரியுது, கபன்னு எரியுது. இவ்வளோ உனக்கு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன் பார்த்தியா, உன் அப்பா செல்லம் கொடுத்தேன் பார்த்தியா, அப்போதானே நீ கெட்டு நாசமாக போனேன். நீலாம் என் பிள்ளையாக இருக்கிறதுக்கு செத்தே போயிடு, தயவு செஞ்சு செத்தே போய்டு. எவ்வளோ வருஷம் இது நடக்குது, அசிங்கமால ஒரு பையனை காதலிக்கிறேன். அப்போது என்ன வந்து அம்மா அது அது அம்மா அது எவ்வளோ வருஷம் நடக்குது இது அம்மா? 3 வருஷம். 3 வருஷமா? 3 வருஷம் அடி பாவி, 3 வருஷமா? 11வது வயது இந்த மாதிரி பண்ணுறியா? என்ன வயசுடி அப்போ உனக்கு? 16 வயசில் உனக்கு என்னடி காதல் கேட்குது உனக்கு? என்ன காதல் கேட்குது உனக்கு? என்ன அரிப்பு வேணுமா உனக்கு? என்ன கேட்குதா, சுகம் கேட்குதா உனக்கு? அம்மா தப்பா பேசாதம்மா, வலிக்குது எனக்கு. தப்பா மூஞ்சிலே முழிக்காத வாயன், உன் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உடஞ்சி போடுவான்டி, உடஞ்சி போடுவான் அவன். நான் என்ன பதில் சொல்கிறதுக்கு, நான் என்னடி சொல்கிறதுக்கு அத்தைக்கு? உன் அத்தைக்கு நான் என்னடி பதில் சொல்கிறது? ஜங்குக்கு நான் என்னடி பதில் சொல்கிறது? ஏன் நான் அவங்ககிட்ட தானே சம்மந்தம் பேசி வச்சுருந்தேன். ஏன் அவங்க அதெல்லாம் பார்த்துருப்பாங்கடி. அம்மா அம்மா உனக்கு எப்படிம்மா தெரிஞ்சிச்சு? அதான் போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராமில், எல்லாரும் பார்த்துருப்பாங்கடி. அது ஐஸ்கிரீமாக தின்றீங்க, எப்படி உனக்கு எறுங்குது அதெல்லாம்? அம்மா கிட்டலாம் மறைச்சிட்டு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு எப்படி எறுங்குது உனக்கு எல்லாமே? அம்மா அம்மா இப்படி பேசாதம்மா, மாதிரி வலிக்குதும்மா. அம்மா இப்படி பேசாதம்மா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆமாண்டி, ஆமாம், இவ்வளோ நாள் அவன் செல்லமாக உன்னை வளர்த்தல, எனக்கு வேணும் தான் அப்படி சொல்லி தலையில் எப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. அம்மா அடிச்சுக்காதம்மா, தள்ளடி, நீ சாவடிச்சிருடி, என்ன சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அடிக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து யாரோ ஒரு செம்மையான பலமாக ஒரு அறை வைக்கிறாங்க அவனோட அம்மாவுக்கு. உங்கள் அம்மா வந்து ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்த்தா அவனோட அப்பா, என்னடி பண்ணுற நீ, என்ன பண்ணுற, ஏன் புள்ளைய போட்டு எப்படி அடிக்கிற, நீ சாவடி அடிக்கிற, பாவண்டி அவ அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் மூஞ்செல்லாம் ரெட்டாக ஆகிடுச்சு. செம்மையாக ரேஷஸ் வரும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே செவந்து போச்சு. ஏய் ஏன்டி இப்படி அடிச்சு வச்சிருக்க, கொலை மாதிரி பிடிச்ச நாய் மாதிரி அடிச்சு வச்சிருக்க, இங்கே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தேவையில்லாமல் நீங்கள் என் மேலே கை வச்சிட்டிங்க நீங்கள் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து போதுமா இதுதானே உனக்கு வேணும், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு சாவடின்னு செத்து போயிருக்கணும், அப்போ தானே உனக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்போ தானே குழுன்னு இருக்கணும் உனக்கு. அம்மா அப்படி இல்லைம்மா, என்னை மன்னிச்சிரு, உன்னை மன்னிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. அப்போ உங்கள் அப்பா கை பிடிச்சிட்டு, என்ன தாண்டி எதுக்கிட்டே அடிக்கிற அவளை, என்னங்க பண்ணி வச்சிருக்கா அவ, என்ன பண்ணி வச்சிருக்கா? 3 வருஷம் ஒரு பையனை காதலிச்சிருக்கா. ஒரு 16 வயசுல என்னங்க அவளுக்கு காதல் கேட்குது? அவளுக்கு 3 வருஷமா காதலிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். 3 வருஷமா அசிங்கமா இல்லை அவளுக்கு? எப்படி கஷ்டப்பட்டு அவளை வளர்த்தோம். உங்கள் தங்கச்சிக்கு நான் என்னங்க பதில் சொல்கிறது? நான் எனக்கு மண்டையே வெடிக்குது, நினச்சாலும் எனக்கு மண்டையெல்லாம் சுற்றுதுங்க. எனக்கு என்னங்க பண்ணிட்டு வந்திருக்கா இவன்? எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசி ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், அவ்வளோதான். செல்லம் கொடுத்தீங்களா உன் பொண்ணுக்கு, செல்லம் கொடுத்தீங்கல்ல, தேவைதான் உங்களுக்கு தேவைதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா உடஞ்சிட்டாரு. என்னம்மா, யாருமா அப்பா? சத்தியமா அம்மா அப்பா? என்னம்மா போய் சொல்கிறாள் அவ? இல்லைப்பா, நிஜம்தான்ப்பா. அது
ஜோஹன்பா ரொம்ப காதலிக்கிறோம் பாப்பா. ஜங்குக் மாமாலாம் வேணாம்ப்பா. பா வேணாம்ப்பா, ப்ளீஸுப்பா, ப்ளீஸ்ப்பா, அம்மா கிட்ட பேசுங்கப்பா. மன்னிச்சிரு வாயன், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது வாயன். நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கணும். நான் தங்கச்சிக்கு என்னம்மா பதில் சொல்கிறதுக்கு? அவன் பிறந்தது நீ அவன் பையனுக்கு அவன் எழுதி வச்சிட்டாமா. என்னை மன்னிச்சிரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. வயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலைலாம் வெடிக்குது. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அவங்க அம்மா வந்து குடுகுடுன்னு வெளில ஓடி வராங்க. பாரு அத்தை கால் பண்ணுறாங்க, நான் என்ன பதில் சொல்கிறதுக்கு? போட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கலாம்லடி, இப்போ ஊருக்கே தெரியாத மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பதில் சொல்கிறதுக்கு? டிலீட் பண்ணடி, அதை நான் டிலீட் பண்ணு. ஆமாம் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் நடுங்குது, வயனோட கையெல்லாம். அப்புறம் என்ன பண்ண, டக்கு டக்குன்னு அவளை டிலீட் பண்ணுறேன் அந்த ஸ்டோரியை. இப்போது அட்டன் பண்ணி சொல்லு விமலா. என்ன லதா, என்ன பண்ணி வச்சிருக்கா அவன் பொண்ணு? என்ன பண்ணி வச்சிருக்கா என் மருமக? என்னடி பண்ணி வச்சிருக்கா? இல்லை விமலா, அது அது எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் என்ன, யார் அந்த பையன்? அவன் ஃப்ரெண்டா? சொல்ல, அவன் ஃப்ரெண்டு மாதிரி அவன் எழுதி வைக்கலையாங்க. சாங் என்னடி வச்சிருக்கா அவ? லதா, என்ன லதா நடக்குதுங்க? இல்லை விமலா, நீ வேணா உன் அண்ணங்கிட்டே பேசிக்கோ விமலா. எனக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலடி, நீ வேணா பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க வந்து காதில் வச்சுட்டு, சொல்லு தங்கச்சி, என்னென்ன பண்ணி வச்சுருக்கா உங்கள் பொண்ணு? நான் சின்ன வச்சுருந்து மருமகன்னு சொல்லிட்டு நான் அவளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். உங்கள் பொண்ணு பார்த்தா வேற ஒரு பையனை காதலிச்சுட்டு இருக்கா. இப்போ நான் எப்படி என் பையனுக்கு நான் பதில் சொல்கிறது? அவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, அக்கம் பக்கத்தில் நான் என்ன சொல்கிறது? நான் தான் பையன் மருமகன்னு சொல்லி வச்சுருக்கேன்ல. அக்கம் பக்கத்து கூட விடுங்கண்ணா, நான் அவர்கிட்ட நான் என்னென்னு சொல்கிறது? நான் என்னென்ன பண்ணுறது? எனக்கு அது யோசிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருதுண்ணா, எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அழுதுன்னு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அங்கேருந்து இறங்கி, அம்மா என்னம்மாச்சு, ஏம்மா அழுவுற? டே என்னடா பண்ணி வச்சிருக்கா வயனு? என்னம்மாச்சு, என்ன ஆச்சு? டே ஒரு பையனை காதலிச்சுட்டு இருக்காடா, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு ஷாக் ஆகிடுச்சு. அம்மா என்னம்மா? டே உனக்கு தெரியுமாடா? அம்மா அது உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். அது அது அம்மா, அது என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் தாம்மா, ஜோஹன். சொல்லியிருக்கணும்ல, நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், இவன் யாரு ஒருத்தன், ஏன்டி அவனை காதலிக்கிறேன்னு கேட்க மாட்டியாடா நீ? அம்மா அது எப்படிம்மா நான் கேட்குறது? நான் எப்படி கேட்குறது? டேய் உன்னை சொல்லி இன்னும் தெரியலடா, அதான் சின்ன பொண்ணு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறதுக்கு இப்போ உனக்கு என்னடா, எருமை மாடு மாதிரி நீ வளர்ந்துருக்கல, மூளை தான் வளர்ந்துருக்கல, சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. இப்போ என்னடா நான் பண்ணுறது? போடா, வயனோட கிடையாது, அவ்வளோதான், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லாத தங்கச்சி, அவளுக்கு தான் தங்கச்சி, இப்படிலாம் சொல்லாத. என்ன பண்ணுறது நான்? வேற வழி, அந்த பாவம் யாருக்கு வந்து சேர்றது? எனக்கும் என் பையனுக்கு வந்து சேரணும் அந்த பாவத்தை. எனக்கு வேணாண்ணா, விடுங்கண்ணா, நீங்கள் எதுவும் பேச தேவையில்லை, எனக்கு இப்போ எதுவும் பேச விரும்பலை. இப்போ அவர் வந்தால் தான் முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிட்டாங்க அவங்க. அப்படியே வயனோட அப்பா உடஞ்சி போயிட்டாரு. அப்படியே வந்து கூனி குறுக்கிட்டு அப்படியே வந்து செல்ல மாதிரி அப்படியே அழகவும் முடியாம அந்த மாதிரி நிலைமையில இருக்காரு. அப்போ வயனுக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சிருச்சு. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, எனக்கு ஒரு பயமாக இருக்குப்பா. அப்பா ஏன்பா இப்படி சொல்ல மாதிரி இருக்கீங்கப்பா? அப்பா பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா, தயவு செஞ்சு நம்ம கிட்ட பேசுங்கப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கெஞ்சுறா. அவங்க அப்படியே இருக்காரு. அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா.
எதுவும் வேலைக்காகவே இல்லை. அவங்க அம்மா வந்து போதுமாடி, சந்தோஷமாக இருக்கா உனக்கு, சந்தோஷமாக இருக்குல்ல உனக்கு, உன்னை கஷ்டப்பட்டு ஒரு வளர்த்து உன்னை படிக்க வச்சு உன்னை வந்து இந்த மாதிரி உனக்கு இங்கே வரைக்கும் நிற்க வச்சாருக்காருன்னா அவர் தாண்டி, அவர் தான் உன் அப்பா தான். உன் அப்பனை இப்படி நிலமை ஆக்கிட்டியே ஓயன். சந்தோஷமாக இருக்குல்ல உனக்கு, சந்தோஷமாக இருக்குல்ல. அம்மா அம்மா இப்படி பேசாதம்மா, அம்மா நான் என்னம்மா பண்ணுறது, நீங்கள் மாணிக்க இந்த பையனை விட்டுரு. அம்மா அம்மா எப்படிம்மா, 3 வருஷமாக காதலிச்சிருக்கேம்மா, ஊருக்கு உயிரா, எப்படிம்மா உனக்கு இந்த மாதிரி பேச தோணுது? இங்கே பாரு வாயன், நான் சொன்னது தான், அந்த பையனை விட்டுரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அம்மா அம்மா எப்படிம்மா, அம்மா நான் ஜோனை ரொம்ப காதலிக்கிறேம்மா, அம்மா அவன் நல்லா படிச்சிருக்காம்மா, அவன் ப்ரொஃபஸரை கூட இருந்திருக்காம்மா, அம்மா ஜங்கு கூட தாம்மா ஜங்கு கூட தாம்மா வேலை செய்கிறான், என் காலேஜ் தாம்மா வேலை செய்கிறாம்மா, அவன் நல்லவாம்மா, அம்மா ஒரு வாட்டி பேசுங்கம்மா அவங்ககிட்ட, அம்மா பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறா. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறா, நம்ம ஒயன் வந்து பாத்ரூமில் உட்காந்து ஜோஹனுக்கு கால் பண்ணிட்டு எல்லாமே சொல்கிறா. ஜோஹன் வந்து என்னடி சொல்கிற, என்ன பண்ணுறது ஜோஹன், எனக்கு பயமாக இருக்கு ஜோஹன், நம்மளை பிரிச்சிருவாங்களான்னு பயமாக இருக்கு ஜோஹன், அப்பா உடஞ்சி போயிருக்காருடா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. எனக்கு காதலிச்சது தப்புன்றியா ஜோன்? அது இல்லை ஜோன், நீயும் இந்த மாதிரி பேசாத. எனக்கு நான் அது எதுக்கு தான் அந்த ஃபோட்டோ போட்ட ஸ்டோரியில் எழுவில் போட்டு தொலைச்சேனோ, நான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து தலை மேலே அப்படியே அடிச்சுக்கிறா. ஜோன் வந்து இங்கே பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுடி. ஏன் ஜோன் இப்போ கூட வெயிட் பண்ணணுமா? ஜோன் வந்து பேசு ஜோன் வந்து பேசு, வெயிட் பண்ணுடி, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. இது ஒரு 3 days ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். எப்படியோ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் மெனக்கெட்டு எப்படியோ வந்து உங்கள் அத்தையை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. பாருடி அவங்க வந்து ரொம்ப அவங்க இருப்பாங்கடி, நீ வேலை எதுவும் நினைக்காதடி, நீ எதுவும் பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்களும் வந்து சரி இறங்குற மாதிரி இருக்குது. அப்புறம் எப்படியோ பேசி ஒரு 2 daysக்கு அப்புறம் மறுபடியும் எப்படியோ பேசி கழிச்சு லைக் ஒயனுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒயனுக்கு தான் தெரியுது அவள் உடஞ்சிட்டா. அம்மா ஜோன் மாமா ரொம்ப 3 வருஷமாக காதலிச்சிருக்கேன் மாமா, இப்படி பண்ணாதம்மா, அவன் என்னம்மா பண்ணிட்டான் அம்மா, அவன் வேலை இல்லையா, படிப்பு இல்லையா, இல்லை காஸ்ட் இல்லையா, எல்லாமே தானம்மா கரெக்டாக இருக்குது, எதுக்குமா அவனை வேணான்ற, அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழ வரா. இங்கே பாரு வாயன், அவ்வளோதான், நாங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரவங்க கதை அப்படியே மூடிடுறாங்க. பின்னாடி அப்பாவும் வராரு. அப்பா மன்னிச்சிருமா, உன்னோட விருப்பத்துக்கு என்னால் வர முடியாது, நீ எல்லாமே கேட்ட, நான் எல்லாமே கொடுத்தேன், ஆனால் இதுக்கு மட்டும் கேட்டுறாதம்மா, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாரு. அப்பா ஏன்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுவுறா. அப்படியே ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஒரு கார் வருது. அப்படியே ஒயன் வந்து ஜன்னல் வழியாக அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே வந்து சைலண்ட்டாக இருந்து அப்படியே திரும்பிக்கிறா. பார்த்தா அது ஜங்குக்கோட காரு. ஜங்குக் அப்படியே கீழே இறங்கி உள்ளே வராரு. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்குக் நீ என்ன இங்கே? அது ஒயனை பார்க்க ஆண்டி. ஒயனையா? எதுக்கு? அவள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காளே, ஏன் காலேஜ் வேறு வரலையா? அதான். காலேஜ் எப்படி வருவா ஜங்குக்? அவள் இந்த வேலை பண்ணிவிட்டு காலேஜ் வேலை வர முடியுமா? சான்ஸே இல்லை, அவளால் அனுப்ப முடியாது. பட் ஆண்டி அது கொஞ்சம் ஒயன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? அது சும்மா நார்மலாக பேசணும். அவள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காள் ஆண்டி, அதான் கொஞ்சம் கார் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் லைக் ரவுண்ட் அப் அது மட்டும்தான் பண்ணணும் ஜங்குக், கூப்பிட்டு வந்து சேஃபாக வந்து விட்டுரு, ஓகே, நான் நம்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்குறாங்க. ஒயன் வந்து அப்படியே வந்து நோட் பண்ணிவிட்டு லைக் பின்லாம் ஷால் 2 சைடாக பின் ஷால் கொடுத்துட்டு அப்படியே வரா. அவள் அப்படியே சுடிதார் தான் போட்டிருப்பா. அப்படியே அந்த ஷால் வந்து அப்படியே பின் கொடுத்துட்டு அப்படியே வரா. ஜங்குக் மாமா எங்கே போகிறோம்? அதான் சும்மா வெளில போய்ட்டு வரலான்னு இருக்கேன் ஒயன். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ரொம்ப ஒரு மாதிரி லைக் அந்த மாதிரி இருக்கிற பொண்ணே இல்லை, நல்லாவே தெரியும் ஜங்குக்கு, கொஞ்சம் கலன்னு இருக்கிற பொண்ணாவை. லைக் திடீர்னு சைலண்ட்டாக இருக்கும்போது ஒரு மாதிரி ஜங்குக்கு இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது, லவ் பண்ணுற பொண்ணு இல்லை என்ன இருந்தாலும்.
அவளோட தலையை குனிஞ்சிட்டு அப்படியே பின்னாடியே வரா. ஜங்குக் வந்து அப்படியே வந்து காரில் உட்காந்துடுறாரு. ஒயன் அப்படியே காரில் உட்காந்து அப்படியே அந்த கார் ட்ராவல் போகுது. அப்படியே ஹைவே கிட்டே போகுது. அப்படியே அந்த கார்னரில் வந்து நிறுத்திடுறாரு ஜங்குக்கு. அப்படியே ஒயன் வந்து அப்படியே லைக் அவள் நிறுத்தது கூட தெரியல. அவள் ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ ஜங்குக்கு வந்து எவ்வளோ நேரம் தான் இப்படி இருப்பேன் வாயன்? எவ்வளோ நேரம் தான் இப்படி இருப்பேன் அமைதியா? ஏதாச்சும் வாயை திறந்து பேசு. அவள் அப்படியே திரும்பி, என்ன ஜங்குக்கு நான் பேசுகிறதுக்கு? என்ன பேசுறதுக்கு எனக்கு இருக்குது? இப்போ எல்லாமே எனக்கு கைவிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட கால் பண்ணி ஜோஹன் 5 நாள் ஆச்சு. அவள் ஏன் எனக்கு கால் பண்ணன்னு கூட தெரியல. இந்த மாதிரி விஷயம் நடக்குது கூட தெரியல அவனுக்கு. வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அழுதேன், வெயிட் பண்ணணும்னு சொன்னான். அவ்வளோதான். எவ்வளோ கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் ஒரு கால் அட்டன் பண்ணலை. நான் என்ன பண்ணுறது இதுக்கு மேலே? இப்போ நான் எதுவும் பண்ண முடியல என்னால். எல்லாமே என்கிட்டேருந்து அப்படியே கை மீறி போயிடுச்சு ஜங்குக். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்புறம் கண்ணில் அப்படியே ட்ராப்லெட்ஸ் விழுது. ஜங்குக்கால பார்க்கவே முடியல. ஒயன் இப்படி அழுவாத, இப்போ நீ அழுது இருந்த மாதிரி எதுவும் நடக்காது ஒயன், ஏதாச்சும் ட்ரை பண்ணு. என்ன ஜங்குக்கு நான் ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் ஆகிட்டா. ஜங்கு கொஞ்சம் நேரத்தில் ஷாக் ஆகிட்டாரு. நான் என்ன பண்ணுறதுன்றேன். என்னால் எதுவும் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். இப்போது எனக்கு மெயின் ரீசனாக ஜோஹன் கால் அட்டன் பண்ணணும். கால் பேசியே நான் 5 நாள் ஆச்சு. சொன்னால 5 நாள் ஆச்சு பேசி. நான் அவங்ககிட்ட எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? அவன் காண்டாக்ட் பண்ணி பேசாதானே நான் வந்து இது எல்லாம் சொல்கிறதுக்கு, அவன் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. நான் எங்கேயாச்சும் ஓடி போகணுமா? தனியாக எங்கேயாச்சும் ஓடி போனால் என்ன சொல்லுவாங்க? அவங்க கூட தான் ஓடி போவேன்னு சொல்லுவாங்க. காலேஜுக்கு கூட வரல ஜோஹன் அப்படி சொல்லும்போது ஜங்குக் வந்து, எப்படி தெரியும் உனக்கு? வரவே இல்லை. தெரியும், வந்திருக்க மாட்டான். ஏன் நான் அங்கே வந்துடுவேன்ல. அவன் ஏன் என்னை இப்படி இக்னோர் பண்ணுறான் தான் எனக்கு புரியல. அவன் என்ன உண்மைதான் காதலிச்சானா? அது கூட எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் ஏமாந்துட்டேனா ஜங்குக்? நான் ஏமாந்துட்டேனா? 3 வருஷமா நான் ஏமாந்துட்டேனா? ரொம்ப காதலிச்சுட்டு நினைக்கிறேன். என்னால் தாங்க முடியல ஜங்குக். உனக்கு இந்த மாதிரி நிலைமை இருந்தால் நீ என்ன ஜங்குக் பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சொல்லப்போனால் இந்த கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம். என்னோட கஷ்டம் விட அவர் மனசில் உன்னோட கஷ்டத்தை விட எனக்கு 1000 மடங்கு கஷ்டமாய. உன்னை நான் 8 வருஷமாக காதலிக்கிறேன். என்ன சொல்லுது நீ 3 வருஷன்ற? நான் உன்னை 8 வருஷமாக ஒரு பக்கம் காதலிக்கிறது தெரியுமா வாயன்? இது தெரிஞ்சால் கூட என்னால் எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் நீ வேற ஒரு பையனை காதலிக்கிற. என் காதல் உனக்கு எப்படி தெரியும் வாயன்? என் கஷ்டம் உனக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே அப்படியே அழுகுறாரு. ஆனால் வெளில காட்ட முடியல. ஒயன் வந்து எதுவும் சொல்ல முடியல அவளால். லைக் எல்லாமே வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து கத்தி அப்படியே ஜங்குக்கிட்ட சொல்லிட்டா. அப்படியே திரும்பி என் ஜன்னலை அப்படியே ஓப்பன் பண்ணுறா, காற்று வரலன்னு சொல்லிட்டு. அப்போ ஓப்பன் பண்ணி இருக்கும்போது ஃபியூ மினிட்ஸ் அப்படியே வந்து அந்த லைக் வியூவை பார்க்குறா. ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பைக் அப்படியே சர்ன்னு அப்படியே போகும். ஒயன் கொஞ்சம் வந்து ஃப்ரெஞ்ச் ஆகிடுவா. அப்படியே யார் அப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்தா ஜங்குக்கு கார் ஸ்டார்ட் பண்ண, அந்த பைக்கை ஃபாலோ பண்ண. அப்படி சொல்லும்போது ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன வாயின் சொல்கிற? ஜங்குக், அது ஜோஹன் ஜங்குக். உனக்கு எப்படி தெரியும்? ஜங்குக் நான் சொல்கிறேன், நீ காரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அப்படியே வந்து டைஸில் டேப் பண்ணுறான். அவர் வந்து டக்குன்னு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியும். அவன் தான் அது. நான் அவனை கண்ணில் போட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பின்னாடி போகிறாரு. கொஞ்சம் கிட்டே வர தெரிஞ்சிருச்சு கிளியராக நம்ம ஜங்குக் அது ஜோஹன் தான் அப்படின்னு. நான் இங்கே செத்துன்னு இருக்கேன், நீ கால் பண்ணல, எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கேயோ ஊர் போகிறக்கிட்ட நாதாரி மாதிரி சுற்றின்னு இருக்கான். பாரு ஜங்குக், நான் இங்கே செத்துன்னு இருக்கேன். அவன் கால் பண்ணலை, மெசேஜ் பண்ணலை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே செத்துன்னு இருக்கேன். அவன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கோபமாக வருது. எனக்கு அப்படியே அழுக வருது. அவளுக்கு கேட்டுருணும், என்னதான் உனக்கு பிரச்சனை, ஏன் என்னை இக்னோர் பண்ணுறதான் கேட்கணும் அவளுக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருக்கா அவள். சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே கிளப்பி விட்றா. ஜங்குக் அப்படியே ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாரு. லைக் அவனோட பின்னாடி எப்படி வராரு தெரியாமல் அப்படி வராரு. அப்படியே வந்து அப்படியே இடம் ஒரு மாதிரி போகுது. ஜங்குக் வந்து வயன், எனக்கு இந்த இடம் சரியாக தெரியல,
எனக்கும் ஜங்குக் என்ன இந்த இடம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்படி பார்த்தா அந்த ஒரு இடம் ஜோஹன் வந்து ஒரு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கே போய் அப்படியே உள்ளே போகிறாரு. ஜங்குக்கு வந்து இவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஒயின் வந்து என் ஜங்குக் நீ இறங்கு நம்ம போய் பார்த்துட்டு வரல, நீ இங்கே நான் போவாகா? இல்லை நான் வரேன் ஒயின், நீ சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னாடி வரான். ஒயின் அப்படியே முன்னாடி போகிறா. அது பார்த்தா கண்டெய்னர் மாதிரியே இருக்குது, லைக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஒயின் வந்து என்ன இது கண்டெய்னர் இருக்குது, என்ன ஜங்குக் இது? ஏன் சொல்லு ஜங்குக், இது 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 என்ன இது? இந்த இடம் வந்து என்ன இடம்? ஹார்பர் ஒயின். ஹார்பரா? ஹார்பர்னா இது 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 ஷிப்பிங் பண்ணுற இடம் தானே? அது இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே போகிறது. ஆமாம் சரி, அதானே அதுக்கு இது இவ்வளோ ஷாக் ஆகிறேன். ஒயின் இது இல்லீகல் ஹார்பர் ஒயின், இது இல்லீகல் ஹார்பர். இல்லீகல் ஹார்பரா? ஏன் இது தடை செய்யப்பட்ட ஹார்பர் ஒயின். இது இங்கே எதுவும் போகவும் கூடாது, இங்கே எதுவும் வரவும் கூடாது. வாட்? இவன் எதுக்கு இல்லீகல் இடங்கெல்லாம் போகணும் ஜங்குக்? எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக். சரி ஒயின் பயப்படாத, பார்க்கலாம். ஜங்குக் இனிமேல் ஏன்டா இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வர புலம்பிகிட்டே வரா. அவளுக்கு ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம் மென்டல் ஹெல்த்து சரியில்லை, இதில் இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தா லைக் ஜோஹன் அப்படியே வந்து லைக் அந்த கண்டெய்னர்லேருந்து அப்படியே வந்து தலையை எட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஜங்குக்கும் ஒயின் அந்த மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா ஜோஹன் வந்து யாருக்கிட்டேயோ லைக் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க அங்கே வந்து ஒரு மாதிரியாகவே இருக்காங்க பார்க்க, லைக் தப்பாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட எதுவும் பேசுகிறான், எதுவும் பண்ணுறாங்க. அப்போது ஒயின் என்ன ஜங்குக் பண்ணுறாங்க, இவன் என்ன பேசுகிறான், இவன் அப்படி என்னத்தை பிடுங்கி பேசினு இருக்கான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கலவரியாக ஆகுது ஒயினுக்கு. ஒயின் கோவப்படாத, என்ன தான் அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. போய் பேசலாமா அப்படி தோணுது அவளுக்கு. இப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் வந்து லைக் ஜோஹன் கிட்டே வந்து லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் பாக்ஸ் வந்து திறக்கிறாங்க. அப்படியே ஒயினோ ஜங்குக்கு அப்படியே க்யூரியஸாக பார்க்குறாங்க, என்ன இருக்குது அந்த பாக்ஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்கே கன்ஸு, பாம்பு, அந்த பாம்பெலாம் வெடிக்குவாங்கள்ல அது, நிறைய வெப்பன்ஸு, அந்த மாதிரி லைக் பொருள்லாம் இருக்குது. ஒயினுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஜங்குக்கு இது என்னது, இது என்ன இலவு, இது என்ன பண்ணுறான் இவன்? இவன் ப்ரொஃபஸர் தானா? இது என்ன இலவு எனக்கு ஒன்றுமே புரியுது ஜங்குக்கு. நீ தள்ளி ஜங்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஜங்குக்கு வந்து ஒயின் வேணாம், ஒயின் வேணாண்டி, போகாது. ஜங்கு கையை விட்டுரு ஜங்குக்கு, அதை ஏதாச்சும் கேட்டுறேன் போகிறேன், கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த கையை அப்படி ஜங்குக்கு விட்டுறாரு. ஆனால் பயமாக இருக்குது. அப்படியே ஒயின் அப்படியே போகிறா. போயிட்டு ஜோஹன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறா. அப்போது ஜோஹன் அப்படியே திரும்பி பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. ஒயின் இங்கே என்ன பண்ணுற, அறிவில் உனக்கு, ஏன் இங்கே வந்த? ஜோஹன் எனக்கு அறிவு நல்லாவே இருக்குது, நீ இங்கே என்ன பண்ணுற? நீ நான் உன்னை 5 நாளாக காண்டாக்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன், உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீ என்னடா பண்ணுறீங்க? என்ன எழுபடா இது? எனக்கு கன்னு, பாம்பு, என்னது இது? ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. நடந்துனே இருக்கும்போது நம்ம ஜங்குக் அப்படியே பின்னாடியே வந்துடுறாரு. அப்போது ஜோஹன் வந்து ஜங்குக் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிட்டாரு நம்ம ஜோஹனை. அப்போது ஒயின் வந்து நான் இங்கே கத்தினே இருக்கேன் ஜோஹன், அவர் வரட்டும், அவர் எனக்காக வந்திருக்காரு. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? நான் தவிச்சுன்னு இருக்கேன், உங்ககிட்ட பேசாமல் கொல்லாமல், ஏன்டா என்னை இக்னோர் பண்ணுற? நான் என்னடா பண்ணேன்னு என்ன ஃபேக் லவ் பண்ணியா? சும்மா காதலிச்சியா? டைம் பாஸ் பண்ணி என்னை வச்சு 3 வருஷமாக டைம் பாஸ் பண்ணியாடா நீ? ஏன்டா கால் எடுக்கலை? நீ சொன்னது ஏன் கால் எடுக்கலை? வெயிட் பண்ணுறேன்னு சொன்ன, வெயிட் பண்ணுற நிலைமையில இப்போ நான் இல்லை ஜோஹன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக கத்தின்னு இருக்கா. அப்போது அங்கே இருக்கிற குரூப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, அங்கே வந்து ஒரு பையன், ஜோஹன் யார் இந்த பொண்ணு, செம்ம ஃபிகராக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஜோஹனுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அட் த டைம் வந்து ஜங்குக்கு டென்ஷனாக இருக்கும். இப்போ ஜோஹன் வந்து வாயை உடச்சிருவேன், என்னடா பேசுகிற? என்ன பேசுகிற நீ? அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியும்ல. எனக்கு எப்படா தெரியும்? நீ சொல்லவே இல்லையே. நீ ஆமாம் ஜோஹன்,
நீ எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு சுற்றிட்டு இருப்ப, நம்ம எதில் இருக்கோன்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அப்போ ஜோஹன் வந்து வாயை உடச்சிட்டு வாயை கொஞ்சம் நேரம் மூடு, ஏதாச்சும் இப்போ வாயினு ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோயேன் நான் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜோஹன் கத்தின்னு இருக்காரு. கொஞ்சம் பேசினே இருக்கும்போது ஜங்குக்கு வந்து கால்ஸ் வருது. பார்த்தா லைக் ஜங்குக்கோட அப்பா தான் கால் பண்ணியிருப்பாரு. அவன் வந்து கட் பண்ணி விடுறாரு, அட்டன் பண்ணலை, அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி தான் போயின்னு இருக்குது. கார்லேருந்து இந்த மாதிரி கால் வந்துன்னே இருந்திருக்கும். அப்போ ஒயின் வந்து ஜங்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்திருக்கும், நீ நீ எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு போகிறான். அப்போ நம்ம ஒயின் வந்து என்ன ஜோஹன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க இவங்க, என்ன பண்ணுற நீ, என்ன கன்னு பாம்பு, என்ன எனக்கு மயக்கமே வருது ஜோஹன், எனக்கு மயக்கமே வருது, என்னால் எதுவும் புரியல, என்ன நடக்குது ஒழுங்காக சொல்லிடுறேன், கொலை பண்ணிடுவேண்டா உன்னை. ஜோஹன் வந்து அது வயன், அது உன்னை எப்படிடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி தயங்கிட்டே நிற்கிறாரு. அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே கால் பேசிட்டே வந்து லைக் ஒயன் அப்படியே பார்க்குறாரு. ஒயன் வந்து அப்படியே திரும்பி லைக் ஏதோ கண் பாடையில் ஏதோ சொல்கிறா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம ஜங்குக்கு. புரிஞ்சுக்கிட்டு லைக் ஏதோ லைக் ஃபோனில் அவர் ஏதோ பண்ணுறாரு. அப்படியே வந்து நம்ம ஒயன் வந்து என்ன சொல்லு, நீ மன மாஃபியாவா, மாஃபியா தானே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இந்த கன்னு பாம்புன்னு நீ என்ன மாஃபியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போது லைக் அங்கேருந்து ஒரு குரூப் பசங்க, என்னடா நடக்குது ஜோஹானே, என்ன தலைவருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியும்ல, தெரிஞ்ச இந்த மாதிரிலாம் பண்ணுறியா நீ, எதுக்கு இங்கே வந்த நீ, அது தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அப்போது ஜோஹன் வந்து வாயை மூடுடா. அப்போது அண்ணா என்னடா நடக்குது இங்கே, நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கண்ணா, இன்னும் நான் மாஃபியாவாண்ணா இவன், எனக்கு ஒன்றுமே புரியல. நீ ப்ரொஃபஸர் தானடா, ப்ரொஃபஸர் இருந்துக்கிட்டு என்னடா வேலை எழுப்பு பண்ணினே இருக்க, நீ என்னடா பண்ணினே இருக்க ஜோஹன், உனக்கு புரிஞ்சு தான் பண்ணுறியா, நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுமா, நான் அவ்வளோ போராடினே இருக்கேன், நம்ம 2 பேரும் சேரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடினே இருக்கேன், ஆனால் நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தினே இருக்கா. அப்போது அங்கேருந்து பையன், என்ன சேருவாங்களாமா, ஜோஹனே நீ என்ன பண்ணுறன்னு தெரியாது அந்த பொண்ணுக்கு, என்னடா அவெல்லாம் விட்டு கல்யாணம் பட்டு போகிற என்ன சொல்கிறது தலைவருக்கு, எதுவும் அதான் பார்த்து பண்ணு, இதெல்லாம் பண்ணி தான் நீ வந்திருக்க, அப்புறம் பாரு உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்க பேசினு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு வேறு பையன் வந்து, ஜோஹன் நீ என்னென்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலையா என்ன அப்படி சொல்லும்போது ஜோஹன் வந்து இல்லை அண்ணா என்னண்ணா இந்த வச்சு தப்பு பண்ணுறானா இவன் நான் சொன்ன மாதிரி மாஃபியாவா, எனக்கு அப்படி தான் தெரியுது, இந்த மாதிரி இந்த இல்லீகல் ஹார்பர், இல்லீகலான வெப்பன்ஸ் எனக்கு தெரிஞ்சவருக்கு நீ மாஃபியாவாடா, எனக்கு ஒன்றுமே புரியல ஜோ, என்னை ஏமாத்துறியாடா, நீ இவனை ஒரு காதலிச்சேன்டா, நான் ஏமாத்துறதா, நான் உடஞ்சிருவேன்டா, நான் உடஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுவுறா. அப்போது அதெல்லாம் அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபோனில் ஏதோ பண்ணிவிட்டு வந்து அங்கேருந்து வராரு. இப்போது நம்ம ஜங்குக்கு வந்து ஒயன் அழுவாத, ஜங்குக் அவளை தயவு செஞ்சு இங்கேருந்து கூப்பிட்டு போ ஜங்குக். அப்போது ஜங்குக்கு வந்து ஜோஹன் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியுதா உங்களுக்கு, இங்கே என்ன நடக்குதோ, நான் எப்படி அதை கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜோஹன் எதுவும் சொல்ல முடியல. லைக் அவர் அப்படியே வந்து நிற்கிறாரு. அப்போது ஒயன் வந்து ஒழுங்காக சொல்லிவிடு, உனக்கு என்னை பிடிக்கலை, நீ என்ன டைம் பாஸ்க்காக தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு சொல்லிவிடுடா, என்னால் மறுபடியும் காத்திருக்கலாம் முடியாது, நான் செத்துட்டேன், இனிமேல் என்னால் சாக முடியாது ஜோஹன். இல்லை ஒயன் நான் உண்மையாக தான் ஒயன் காதலிச்சேன், உனக்காக தான் நான் ஒயன் நான் இருக்கேன், உனக்காக தான் ஒயன் நான் இப்போ கூட உயிரோட இருக்கேன், ஒயன் விட்டு போயிடாத ஒயன், எனக்கு வேணும். நீ அப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லு ஜோஹன், நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லு, நீ சொன்னால் தானே நான் என்னத்தை சொல்கிறது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்கிறதுக்கு, நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ எனக்கு காதலிக்கிற மட்டும் சொல்கிற, நான் வீட்டில் எப்படி சொல்லுவேன், இப்போ எனக்கும் ஜங்குக்கு வேறு இந்த மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறாங்க, இப்போ நான் என்னடா பண்ணுறது. ஜோஹன் என்னவா என்ன சொல்கிற, என்ன ஒரு கால் அட்டன் பண்ணணும், ஏதாச்சும் பேசணும், ஏதாச்சும் சொல்லணும், ஒயன் கொஞ்சம் டைம் கொடுவேன், என்னால் டைம் கொடுக்க முடியாது ஜோஹன், டைம் கொடுக்க முடியாது, கை மீறி போயிடுச்சு, எல்லாமே கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லினா இருக்கா. இப்போ ஒழுங்காக சொல்லிவிடு,
ஜோஹன் என்ன பண்ணுற நீ, இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிவிடு, அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் நான் சொல்கிறேன், இந்த விஷயம் நீங்கள் எதுவும் மறைக்காத சொல்லிவிடு சொல்லிவிட்டு லைக் வாயின்னு சொல்லி வாய் மூடிடுறான். அப்போது அங்கேருந்து யாரோ ஒரு பையன் வந்து ஜோஹன் அண்ணா நீங்கள் இது வந்து விட்டுட்டீங்க, அதுதான் நான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிடலான்னு நினச்சேன், நான் நீங்களே வந்துட்டீங்க, இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கையில் கொடுத்துட்டு போகிறான் அந்த பையன். அப்படியே இந்த ஜோஹன் ஷாக் ஆகிட்டாரு. பார்த்தா அது ஏதோ லைக் ஐடி ப்ரூஃப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நம்ம பையன் வந்து என்னது காட்டு ஜோஹன், அது என்னது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பிடுங்க வர. அப்போ ஜோஹன் வந்து இல்லை வாயின் இதெல்லாம் பார்க்காத, வாயின் இதெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே கையை வந்து லைக் கொடுக்க மாட்டாரு. நம்ம ஜங்குக்கு வாயின் சண்டை போடாத வாயின், ஜங்குக்கு நீ தள்ளிடு, ஜங்கு கொஞ்சம் தள்ளிடு, எனக்கு தெரியணும் என்னதான் நடக்குதுன்னு நானும் தெரியணும், என்னதான் பண்ணுறேன்னு தெரியணும், எனக்கு இவன் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு காதல் இருக்கிறான்னு கூட எனக்கு தெரியல, நீ வெயிட் பண்ண ஜங்கு, நீ ஓரமான இல்லை உனக்கு அடிபட்டுரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து அப்படியே வந்து கையை வந்து பிடுங்க பார்க்குறா. ஒரு கடத்துக்கு மேலே ஜோஹன் வந்து அப்படியே விட்டுடுறாரு. நம்ம வாயின் அப்படியே வந்து அது எடுக்கிறா. லைக் நம்ம ஜங்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கார், ஆனால் கேட்கும் அந்த கான்வர்சேஷன்லாம் கேட்கும். கொஞ்சம் தான் தள்ளி இருக்கார். வாயின் சொன்னதுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் தள்ளி நிற்கிறாரு. அப்படியே இந்த ஐடி ப்ரூஃப்ஸ்லாம் பார்க்குறா. அப்படியே ஜோன்னு மழை பெய்யுது. அவன் கண்லேருந்து அப்படியே தண்ணியாக வருது வாயின் கண்லேருந்து. அப்படியே ஒரு பார்வை ஜோஹனை, நீ என்னை பார்க்க கூட தகுதி இல்லை ஜோஹன், அசிங்கமாக இல்லை உனக்கு, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி கேட்குறா கேவலமாக. நம்ம ஜோஹன் வந்து வயன் அது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தா பின்னாடியெல்லாம் போலீஸ்லாம் வந்துட்டாருங்க. லைக் நம்ம ஜங்குக்கோட அப்பா போலீஸு. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு சொல்லியிருப்பாரு இங்கே ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு நம்ம வயன் வந்து இந்த மாதிரி காட்டியிருப்பாள்ல, அது வந்து அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து உங்கள் அப்பாவெல்லாம் கூப்பிட்ருப்பாரு. இது வந்து இல்லீகலான ஒரு இடம் தானே, ஸோ அது சேஃப் இல்லை, அது ஒரு மாதிரியான இடம் தான். அதனால வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் கொண்டு வந்திருப்பார். ரொம்ப ஃபோர்ஸ்லாம் இல்லை, ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சேர்ந்து வயனோட அம்மாவும் வராங்க, அப்பாவும் வராங்க. ஏன்னா அங்கே வயன் இருக்கால, எப்படி பொண்ணை விட முடியும், அதனால வந்து லைக் ஜங்கு கதவும் சொல்லியிருப்பாரு. இப்போ வயனோட அம்மா வந்து ஏய் அங்கே என்னடி பண்ணுற வயனு, இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு வயன் போய் திரும்பி பார்க்குறா. பார்த்தா போலீஸ் ஃபோர்ஸு. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டா, உடஞ்சிட்டா. என்ன இது உளவாளியாடா நீ, துரோகியாடா நீ எனக்கு துரோகம் பண்ண கூட நான் மன்னிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன், நீ எனக்கு தேவையில்லைன்னு உடனே மனசுலாச்சும் நினச்சிட்டாச்சு போயிருப்பேன். ஆனால் நீ நாட்டுக்கே துரோகம் பண்ணுறதுக்காக தான் இந்த நாட்டுக்கே வந்திருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறான். டக்குன்னு ஜங்குக்கோட அப்பா வந்து முன்னாடி வராரு. இப்போது நம்ம வந்து ஆமாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் பேச விடுங்க, நிஜன்னு பேச கொஞ்சம் நேரம் அழுவ விடுங்க, கொஞ்சம் உரமா நில்லுங்க, நான் கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. அப்போது வயனோட அம்மா வந்து எங்கேருந்து வந்துடுடி அம்மா, கம்முன்னு இருந்துருமா, நீ சொன்னதுக்கெல்லாம் நான் அழுது முடிச்சு நான் கூட அடியும் வாங்கிட்டேன், இப்போ ஏன் நேரம், இப்போ நான் பேச நேரம், நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹன் அப்படி திரும்பி பார்க்குறா. ஜங்குக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து அவங்க அப்பா கிட்டே வராரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், அவங்க அப்பா வந்து ஒரு 2 டிஸ்டன்ஸ் கிட்ட பின்னாடி தான் நிற்கிறாரு, கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்ல வயனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அப்பா கூட வந்து ஜங்கு கூட நிற்கிறாரு. அப்பா என்னப்பா நடக்குது இங்கே, ஏன் போலீஸ் ஃபோர்ஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருப்பீங்க, ஏன் அவங்க அம்மா அப்பாலாம், நீ என்னடா சொன்னேன், சரி அது சொன்னேன்ப்பா, எதுக்கா போலீஸ் ஃபோர்ஸ்லாம், டேய் உனக்கு இன்னும் தெரியாதா, இவன் சரி நீ வயன் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சனால தானே கொண்டு வந்தேன், இவன் எவ்வளோ நேரம் தெரியுமா நான் இவனை, ஆனால் கண்ணு முன்னாடியே இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட விரல் காட்டினே இருந்திருக்கான், நான் இவன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்போ கொலைவரியில் நிற்கிறாரு. நோஹன் வந்து எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு என்ன துரோகம் பண்ணுறதுக்காக, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு, என்ன துரோகம் பண்ண கூட பரவாயில்லையே,
என்ன துரோகம் பண்ணால் கூட பரவாயில்லையே, நான் உன்னை மன்னிச்சிட்டு இருந்திருப்பேனே. ஆனால் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு, இந்த ஊரையே சோறு தின்னுக்கிட்டு, இந்த ஊர்லேயே சம்பாரிச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்கே துரோகம் பண்ணியிருக்க. எந்த நாடுடா நீ? ஏஜென்ட் தானே இதில் போட்டிருக்கு, ஏஜென்ட் ஜோஹன் தானே போட்டிருக்கு. இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணதுக்கு, இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணதுக்கு வந்திருக்கேன் அசிங்கம்மா. இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணி இந்த நாட்டு பொண்ணை காதலிச்சிருக்கேன். இந்த பொண்ணுக்கு காதலிச்சது மட்டும் என்ன நீ உண்மைன்னு நான் நினைக்கிறேன்னா? போய் தானே ஜோஹன், போய் தானே? இல்லை ஒயன், இல்லை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுந்துடுறாரு. ஒயன் கண்டுக்கவே இல்லையே. ஏஞ்சிருடா, ஏஞ்சிரு, ஏஞ்சிரு. நீ என்னை உண்மையாக காதலிக்கிற, நீ என்னை பொய்யா காதலிச்சிருக்க. இல்லை ஒயன், இல்லை ஒயன், உன்னை உண்மையாக தானே ஒயன் காதலிச்சேன். ஒயன் உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் ஒயன். இப்போ எதுவும் பண்ண முடியாது ஜோஹன். அப்போ கூட நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன துரோகம் பண்ணியிருந்தா கூட நான் உன்னை விட்டுருப்பேன். அந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். வேறு நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு வந்து அழிக்க வந்த ஒரு 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 கேவலமான ஒரு பிறவி நீ. உன் கூட இந்த 4 தருதலைங்க, 4 8 எவ்வளோ வச்சுருக்கேன். உனக்கு ஒரு பாஸ் வேறையாமே. உனக்கு ஒரு பாஸ் வேறு. எந்த நாட்டிலேருந்து வந்திருக்க? இந்த நாட்டோட எதிரி நாட்டிலேருந்து வந்திருக்கியா? என்ன எவ்வளையோ எதிரி நாட்டு இருக்குது. எங்கேருந்து வந்திருக்கேன்? எங்கேருந்து வந்திருக்கேன்? இந்த நாடை நாசப்பட இந்த இந்தியாவை கேவலப்படுறதுக்காக வந்திருக்கியா? நீ ஏன் ஜாதி தானா? நீ என்ன ஜாதின்னு கூட எனக்கு இப்போ எனக்கு அது டவுட்டாக இருக்குது. அதை விட நீ என்ன உண்மையாகவே காதலிக்கல ஜோஹன். என்னை ஏமாத்திட்டா நீ, என்னை ஏமாத்திட்டே நீ, என்னை எல்லாமே ஏமாத்திட்டேன். எனக்கு உன்னை நம்பவே பிடிக்கல. உன்னை நான் வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ ஜோஹன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு ஜோஹன், என்னை விட்டுரு. வேணாம், நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே காலை அப்படியே எட்டி விட்டுறான் நம்ம ஒயனை. ஜோஹன் வந்து இல்லை 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 ஒயன், இல்லை ஒயன், உண்மைதான் ஒயன் காதல். தப்பு ஜோஹன், தப்பு. நீ என்னை உண்மையாக காதலிச்சா கூட நீ இப்போ இருக்கிற நீ இந்த மண் வாசம் இருக்கல, இந்த மண்ணுக்கு எனக்கு காதலிச்சிருக்கணும். இந்த மண்ணு நீ சோறு போட்டுச்சுல்ல, இந்த மண்ணு உனக்கு சமாளித்து குடிச்சிச்சுல்ல, அதை நீ காதலிச்சிருக்கணும். ஏன் காதல் அதில் இல்லை? இப்போ நான் என்னடா பண்ணுறது, அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இவளால் முடியல. ஒரு மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி டெய்ஸி ஆகுது, லைக் மயக்கமாக வருது. உள்ளே அப்புறம் செத்துன்னு இருக்கா. இப்போது வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவள் அப்பா கிட்ட என்னப்பா தெரியுதில்ல, யாரை காதலிச்சிருக்கான்னு தெரியுதில்ல. இப்போ தானே அது எல்லாமே தெரியுது. எனக்கு பாவம்டா அந்த பொண்ணு தெரியாமல் மாட்டிருக்கா 3 வருஷமாக. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அம்மா அப்பாலாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு பயம் வந்துச்சு. இங்கேருந்து வந்துட்டு அவன் ஏதாச்சும் பண்ணிட போகிறான், இங்கே வாடி. அம்மா எனக்கு தெரியுமா, நீ வாய மூடு, எனக்கு எல்லாம் தெரியும். நான் செத்துட்டா கூட எனக்கு நிம்மதியாக போய் செத்துடுவேன். என்னால் முடியலை தெரியுமா. நான் தோத்துட்டே இருக்கேன், எல்லாத்துலேயும் தோத்துட்டே இருக்கேன். காதலையும் தோத்துட்டேன், அசிங்கமாக தோத்துட்டேன். என்னால் முடியல. முதல் காதல்லையே தோத்துட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னால் முடியல. ஜோன் இங்கேருந்து போயிடு, ஜோன் கண்ணு முன்னாடி நிற்காத, தயவு செஞ்சு போயிடு. அப்படியே ஒயன் வந்து சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே 2 மினிட்ஸ் அப்படியே வந்து நின்றுன்னு இருக்கா. லைக் அவள் எதுவும் யோசிக்கிறா. ஜோஹன் முடிச்சுக்கலாம் ஜோஹன், வேணாம். உங்கூட நான் வாழ்ந்தேன்னு வச்சுக்கோயேன். நான் ஒரு நாளும் நரகமாக குற்ற உணர்ச்சியாக தான் நான் வாழணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் ஜோஹன். இந்த மாதிரி நான் கேவலமான வேலையில் செஞ்சு நீ கூட வாழணும்னா தயவு செஞ்சு வேணாம். அதை நீ விட்டு வந்தால் கூட நான் மன்னிக்க மாட்டேன், கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன் ஜோஹன். ஐ ஹேட் யூ. கண்டிப்பாக சொல்கிறேன். முழு மனசால் என்னால் சொல்லவே முடியல, ரொம்ப வலிக்குது. ஆனால் நீ பண்ண வேலைக்கு நீ தகுதியாக தான் இதை ஃபீல் பண்ணுறேன். இது நீ இதை நீ டிசர்வ் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் நான் என்னடா பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது. ஆனால் நான் உன் கூடலாம் வாழ முடியாது ஜோஹன். லெட்ஸ் பிரேக்கப். என்னால் உன் கூட ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்க முடியல, உன் மூஞ்சி கூட என்னால் பார்க்க முடியல. உன் கூட நான் ஒரு நிமிஷம் நான் உன் கூட வாழ்ந்தேன், உன் கூட நான் இங்கே நின்று பேசினேன்னா இருக்கிற நான் என்னோடய மண்ணுக்கும் நான்
சாப்பிட்ற சாப்பாடுக்கும் இங்கே இருக்கிற காற்றுக்கும் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கிற இந்த நேச்சருக்கும் நான் துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது நான் உன்னை பார்க்க எனக்கு ஞாபகம் வந்துன்னே இருக்கும் ஜோஹன். எனக்கு நீ வேணாம். தயவு செஞ்சு கண்ணு கூட நிற்காத, கண்ணு கூட நிற்காத. ஒன்று இந்த போலீஸ் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அது கவலையே இல்லை. என்னை விட்டுரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. ஜோஹான் உடஞ்சிட்டான். அப்படியே காலை இல்லை ஒயின், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்டி, நீ வேணாண்டி, நீ விட்டு போகாதடி, நான் செத்துருவேண்டி. அப்போ நான் செத்துரு ஜோஹான், நீ செத்துரு. யூ டிசர்வ் திஸ். செத்துரு. கண்ணு முன்னாடி நிற்காத. நீ செத்துறியோ சாவறியோ என்ன பண்ணுறியோ, எங்கேயாச்சும் ஊருக்கு பொறுக்கிறியோ எங்கேயாச்சும் போறியோ, எனக்கு அது கவலையே இல்லை. எனக்கு அது கவலையே இல்லை. ஏன்னா நான் உன்னை விட்டுட்டேன். எனக்கு நீ வேணாம். இவ்வளோ பெரிய துரோகம் நீ இங்கே நிற்கிறத மண்ணுக்கு பண்ணியிருக்கியே. 4 பேரை நீ எனக்கு பண்ண மாட்டேன், பரவாயில்ல. நீ எனக்கு பண்ணக்கூட நான் மன்னிச்சிடுவேன் ஜோஹனா. திருப்பி சொல்கிறேன், நான் எனக்கு பண்ணக்கூட நான் மன்னிச்சிடுவேன். எனக்கு கேவலம் இவ்வளோ நாள் இந்த 3 வருஷத்துக்கு மேலே, எவ்வளோ வருஷத்துக்கு மேலே வந்தது தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 வருஷம் தான் என் கூட நான் இருந்திருக்கேன். அதுக்கு மேலேயே நீ இங்கே இருந்தால் கூட இது பெரிய தப்பு ஜோஹான். இது நீ பண்ண பெரிய தப்பு. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ எவ்வளோ பெரிய விஷயம் என்ன பண்ணிட்டே, என் மனசை உழைச்சிட்டடா. எனக்கு யாருமே வேணாம், நீ மட்டும் போதும்னு சொல்லிட்டு உன் பின்னாடி நான் வந்தேன் பார்த்தியா. நீ மட்டும் போதும்னு சொல்லிட்டு உன் கூட நான் வரலான்னு நினச்சேன். ஆனால் நான் அது பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். உன் கூட நான் இருந்தேன்னா நான் என்னோடய வாழ்க்கையிலே பெரிய ஒரு தப்புனா அது மட்டும்தான். விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து அப்படியே கும்பிட்றா. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே லைக் முன்னாடி போய்ட்டு நடக்கிறா. ஒரு 10 ஸ்டெப்ஸ் வச்சுருப்பா. அப்போ டக்குன்னு நம்ம ஜோஹன் ஒயன், நீ மட்டும் இங்கேருந்து விட்டு எனக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், நான் இங்கே என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். டக்குன்னு ஒயன் திரும்பி பார்த்தா போலீஸால் நெருங்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் ஏதோ ஒரு மாதிரி டைப் ஆஃப் எப்படி சொன்னால் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று ஏதோ வச்சுருக்கான். பட்டன் ஏதோ ஒரு மாதிரி டப்பா மாதிரி வச்சுருக்கான். இது மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணுன்னு வச்சுக்கோயேன் ஒயன், இங்கே இருக்கிற எல்லாமே அழிஞ்சிரும் பார்த்துக்கோ. நீ மட்டும் என் கூட நீ இல்லாமல் நீ விட்டு போனான்னு வச்சுக்கோயேன், எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் ஜங்கு இருப்பார். அவர் அப்படியே பிடிச்சிட்டு அவரோட கையில் ஒரு கன்னு மாதிரி வச்சுருப்பார் ஜோஹன். லைக் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கையில் கன் இல்லாமல் எப்போ இருக்கும். அந்த கன்று அப்படியே வச்சு நம்ம கன்று அப்படியே வச்சு நம்மளோட ஜங்குக்கோட தலை மேலே அப்படி வைக்கிறாரு. நீ இவ்வளோ தானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்தாங்க. இவனே இல்லை. அதுக்கப்புறம் நீ யாரை கல்யாணம் பண்ணிப்ப ஒயன்? நீ கூட தானே வாழ வேண்டியதாக இருக்கும், நீ கூட தானே இருக்க வேண்டியதாக இருக்கும். நான் தான் ரொம்ப காதலிச்சிட்டேனே, என்னால் நீ எல்லாம் இருக்க முடியாது ஒயன், நீ இல்லாமல் என்னோட இருக்க முடியாது. ஒன்று நீ என்னை சாவடிச்சிரு, ஒன்று இவனை நான் சாவடிச்சிடுறேன், அவ்வளோதான். ஜோஹான் பண்ணாத ஜோஹான், வேணாம். இங்கே பாரு, 2 முக்கியமான விஷயம் கையில் இருக்குது, வேணாம். நீ பெரிய தப்பு பண்ணுறடா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற ஜோஹான். என்னால் நீ பண்ணுறதுனால தாங்கிக்க முடியலடா, ரொம்ப வலிக்குதுடா. தேவச்சந்திமெல்லாம் பண்ணாதனால நான் இந்த மாதிரி இருந்ததுனால பார்த்ததே இல்லை தெரியுமா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜோஹான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு விட்டுடா, வேணாண்டா. உன்னை ரொம்ப அடிப்பாங்கடா. இதெல்லாம் நீ பண்ணேன்னா உன்னை ரொம்ப நரக வேதனையாக ஆக்கிடுவாங்கடா. உன்னை சாவடிக்க கூட துணிச்சிடுவாங்கடா. வேணாண்டா, இப்படிலாம் பண்ணாதடா. என் வாய் வார்த்தையில் நீ செத்துறேன்னு சொன்னால் கூட நான் என் முழு மனசால சொல்லலைடா. வேணாண்டா, விட்டுறடா, அதெல்லாம் பண்ணாதடா. நீ உன் கையால் இதெல்லாம் பண்ணுறதுனால தாங்கிக்கவே முடியல ஜோஹன். நீ அப்படிலாம் நடக்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. தயவு செஞ்சு விட்டுரு ஜோஹன், தயவு செஞ்சு விட்டுரு. இல்லை ஒயன், அதெல்லாம் முடியாது, இல்லை முடியவே முடியாது. ஒன்று நீ என் கூட இருக்கணும், இல்லை இது அழிஞ்சிடணும், இல்லைன்னா இவன் ஜக்கு அழிஞ்சிடணும், அவ்வளோதான். வேணா ஜோஹன், தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து ஸ்டாப் பண்ண நினைக்கிறா. ஜங்குக்கெல்லாம் வீடு கிளம்புது. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது.
இந்த 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 சினாரியெல்லாம் பார்க்கும்போது லைக் வயனோட நிலைமையில நிற்கும்போது ஜங்குக்கு ரொம்ப வந்து ஹர்ட்டாக இருக்குது. பாவம் எவ்வளோ தாங்கிக்கிறாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு, ஜோஹன் வேணாம் ஜோஹன், அப்படி பண்ணாதடா, வேணாடா, நான் உடஞ்சிட வேண்டாம், நான் இவ்வளோ கெஞ்சினால, வயன் இவ்வளோ கெஞ்சினால, விட்டுடா. அந்த வயனே என்னை வேணான்னு சொல்லும்போது, இதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடக்குது. இங்கே எல்லோரும் கலவரமே நடக்குது. போன மாதிரி இருக்குது. போலீஸால் முன்னாடி போக முடியல. கொஞ்சம் ஒரு 4 போலீஸ் தான் இருப்பாங்க. போலீஸால் முன்னாடி வர முடியல. அவங்க வந்து ஃபோர்ஸை வந்து கூப்பிடலான்னு பார்த்தா முடியல. எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு மாதிரி பிளேஸ் அந்த மாதிரி நெட்வொர்க் இல்லாத மாதிரி பிளேஸ் இருக்குது. அவங்க எதுவும் ஒரு ப்ரொடெக்ஷனை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இது வந்துன்னா ரொம்ப ஒரு பயம் வந்துருச்சு. அந்த போலீஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு 3 பசங்க இருப்பாங்கல்ல, லைக் அவங்க ஹேண்ட் கஃப் போட்டுருவாங்க. ஹேண்ட் கஃப்லாம் போட்டு டைட்டாக பிடிச்சிருப்பாங்க. இதில் என்ன தெரியுதா, அவங்களால எந்த பாதிப்பும் இல்லை. இந்த ஜோஹன் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து லைக் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்லாம் பண்ணின்னு இருக்கான். வயனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப வலிக்குது அவளுக்கு. அவங்க அம்மாவில் வேணாண்டி, என்னடி நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, காதலிக்கிறேன்னு பார்த்தா ஒரு 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 கேவலமான ஒரு துரோகியை காதலிச்சு. அம்மா வாயை மூடு, நான் சொல்லுவேன் அவனை துரோகம் பண்ணுறேனோ, அவனை துரோகியாக இருக்கிறேனோ அதை நான் சொல்லுவேன். காதலியாக நான் சொல்லுவேன். உனக்கு அது ரைட்ஸ் இல்லாமா? உனக்கு ரைட்ஸ் இல்லை. நீ வாயை மூடிட்டு நில்லு, என் நிலைமை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா கம்முன்னு இருந்துடுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான் ஜோஹன்னு. லைக் ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக. ஏன்னா ஒரு பொருள் வந்து இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு வந்து அது வேணும்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சைக்கோட்டிக்காக நம்ம ஜோஹன் போய்ட்றான். இல்லை வா இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு பண்ணினே இருக்காரு. இல்லைனா வந்து ஜங்குக்கு பிடிச்சி வச்சுருக்காரு. லைக் அந்த 2 கையால் வந்து ஒரு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறாரு. இது வந்து வயன் எத்தனை நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு சுற்றினா இருக்கான்னு தெரியலையே. இன்னும் இவன் இப்படி பண்ணி தொலைகிறான். எழுந்துருவேணும், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே உள்ள அப்படியே அழகாக வருது. அவளுக்கு மனசுலாம் அப்படியே நொறுக்கி போட்ட மாதிரி அவ்வளோ வலிக்குது. ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்குது. அது அப்படியே அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜோஹன் போய்ட்றாரு. இன்னொன்று கையில் வந்து லைக் ஒரு கையில் ஒரு கன் இருக்குன்னா, இன்னொன்று கையில் வந்து லைக் பட்டன் மாதிரி இருக்குது. இந்த ஜங்கு கச்சத்தை டிஃபென்ஸ் பண்ணணும்ல, இல்லை கல்ல மாதிரி நிற்கிறான். அது அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு. லைக் அவன் வந்து பயந்துட்டான். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம யாரும் பயப்பட மாட்டோம். அவன் லைட்டாக வந்து ஒரு மாதிரி பயந்துட்டான். ஸோ அப்படியே அவன் நிற்கிறான். அப்படியே வந்து ஒரு இன்சைட் அப்படியே வந்து பட்டன் கிளிக் ஆகுது. நம்ம கிளிக் மீன்ஸ் அதை கிளிக் பண்ணுறதுக்காக அது அப்படியே ரெடியாக இருக்குது. ஒன்று இங்கே ரிமோட்டால் வந்து பட்டன் கிளிக் பண்ணுறதுக்காக ரெடியாக ஃபிங்கர் இருக்குது. ஒரே இதில் போச்சுன்னா ஒரே இதில் எல்லாமே பிளாஸ்ட் ஆகிடும். இப்படி எல்லாமே முடிஞ்சிடும். பக்கத்தில் கடல் இருக்குது. அதில் பாம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 100% சான்ஸ் இருக்குது. வயனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவாக இதுன்னு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அங்கே வயனோட மாமா நின்றுப்பார். அதுதான் ஜங்குக்கோட அப்பா. அவர் பாக்கெட்டில் வந்து கன் இருக்கும். அதை அப்படி பிடிக்கிறா. அதை எடுத்து அது வந்து லைக் அவன் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவளால். என்ன எடுத்துட்டோம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஜோஹன் வந்து இது பார்க்கல. அப்படியே அந்த என்ன பண்ணுறான்னா, இந்த மூவிஸ்லாம் பார்த்து வயன் ஏதோ ட்ரை பண்ணுறா. எல்லோரும் வந்து லைக் ஹேண்ட்ஸ் அப்பில் இருப்பாங்க. இந்த கன் இருக்குல்ல, ஸோ வந்து ஜோஹன் கன் வச்சுருக்கனால எல்லோரும் ஹேண்ட்ஸ் அப்பில் இருக்காங்க. ஸோ யாராலையும் பண்ண முடியல. அப்படியே வந்து அந்த கன்னை அப்படியே லோட் பண்ண ட்ரை பண்ணுறா. அதை லோட் பண்ணா நம்ம வயன் வந்து அப்படியே அந்த லோட் பண்ணுறா. அந்த லோட் பண்ணுற சவுண்ட் அப்படியே ஜோஹன் கேட்குது. அப்படியே வந்து அவர் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு வயனை. அப்படியே ஒரு ஸ்டன் ஆகிட்டு அப்படியே நிற்கிறாரு. என்ன பண்ணுறா இவ? அவர் மனசில் என்ன, வயன் இவ்வளோ காதலிச்சு ஒரு பையனை கொலை பண்ணுறதுக்காக கன்னை தூக்குறியா? அவ்வளோ நிலைமையில தள்ளிட்டியாடி நீ? அவ்வளோ வெறுக்கிறியா வயன்? அவ்வளோ முக்கியமாக போச்சு அது எல்லாமே என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி கதறாரு. அவர் செத்துட்டார். அதுலேயே வந்து அந்த மனசால் வந்து ஜோஹன் செத்துட்டார். வயனுக்கு போனால் வயனுக்கு மனசே இல்லை. ஜஸ்ட்டு வந்து பயம் ஊட்டுறதுக்காக தான் வந்து அந்த கன்னை வந்து சும்மா லோட் பண்ணி மட்டும் வச்சுருக்கா. இதாலாச்சும் நம்ம ஜோஹன் வந்து விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சுட்டு நிற்கிறான். ஜோஹன் விட்டுரு ஜோஹன் ஒரு கிளிக் பண்ணனா அவ்வளோதான் ஜோஹன் எனக்கு மனசே இல்லை ஜோஹன், இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, எனக்கு ரொம்ப வலிக்குதுடா, நான் வலிச்சா நான் அழுதா உனக்கு நாளை தாங்க முடியாதடா ஜோஹன், எனக்காகடா ப்ளீஸ்டா. அதான்
அதான் வாயன், உனக்காக தான் வாயன் இது எல்லாமே நான் பண்ணுறேன். உனக்காக தாண்டி எல்லாமே பண்ணுறேன். தயவுசெஞ்சு விட்டு போகாத வாயன். நீ இந்த பண்ணுறதுல நான் செத்துன்னு இருக்கேன்டி உள்ள. ஜோஹன் ப்ளீஸ் ஜோஹன். ஜோஹன் இந்த மாதிரிலாம் பண்ண வைக்காத ஜோஹன். தயவுசெஞ்சு எல்லாம் விடு ஜோஹன். ஜோஹன் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நீ இருக்க. அதை நீ விட்டுட்டேன்னா நீ கை மீறி போடும் ஜோஹன். என்னை புரிஞ்சுக்கோ ஜோஹன், புரிஞ்சுக்கோ. உனக்கே தெரியும் ஐ லவ் எவ்ரி ஒன். உனக்கு தெரியும்ல ஜோஹன். ப்ளீஸ் ஜோஹன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. அந்த கன்னை வச்சுக்கிட்டு கண்ணில் அவ்வளோ ரெட் ஆகிடுச்சு. அழுது அவளால் லைக் வந்து இவ்வளோ அழுதனால அவளால் மயக்கமே வந்துடும் போல். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் போயிட்டேன் நம்ம வாயின்னு. ஜோஹன் நான் இவ்வளோ அழுதா உனக்கு பிடிக்காதுல்ல ஜோஹன். ப்ளீஸ் ஜோஹன். அவர் விடுற மாதிரியே இல்லை. நீ என்னை விட்டு போகக்கூடாது. நீ என் கூட தான் இருக்கணும். நீ என்ன பிரேக்கப் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி தாட். இல்லை ஒயின், நீ எனக்கு வேணும். முடியாது ஜோஹன். என்னால் உன் கூட இருக்க முடியாது. உன் கூட நான் ஏமாற்றியாச்சு. நான் உன் கூட நான் எல்லாமே போகலாம். ஆனால் நான் உன்னை ஏமாற்ற நினைக்கல. நீ என்னை ஏமாத்துகிற மாதிரி. நீ இவ்வளோ நாளாக என்னை ஏமாற்றிட்ட. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு, ஏதோ என்கிட்ட ஒன்று காட்டிக்கிட்டு, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு, ஏதோ பண்ணிக்கிட்டு நீ மூஞ்சி முன்னாடி ஒன்று காட்டினல, ஒரு மூஞ்சி முன்னாடி ஒரு பின்னாடி ஒன்று காட்டினல, அது நான் காட்ட மாட்டேன். ஐ எம் ஆல்வேஸ் பி ரியல். ஒழுங்காக விட்டுரு. என்னால் உன் கூட வாழ முடியாது. அவ்வளோதான். என்கிட்ட உன்னால் வாழ முடியாது. ஜஸ்ட் இதாலே நான் நிறுத்திக்கோ. நான் கூட இவ்வளோ ஆச்சு நான் விட்டுட்டு போகிறேன். ஏதாச்சும் நான் உடஞ்சிட்டு போகிறேன். நீ மட்டும் உடையல ஜோஹன். நானும் உடஞ்சின்னு இருக்கேன் ஒரு பீஸாக. தயவு செஞ்சு விட்டுரு ஜோஹன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஞ்சிரா. அவர் நின்ன பிடி அவ்வளோதான். அதுலேருந்து ஒரு கூட நகரல நம்ம ஜோஹன்னு. அது அப்படியே அந்த பட்டன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பட்டால் அது ப்ரெஸ் ஆகிடும். அதே சேம் டைம் அந்த கன்னோட அந்த இதுவும் ப்ரெஸ் பண்ண ஜங்குக்கு அவ்வளோதான், ஸ்பாட் அவுட்டு. ஏன்னா ஹெட் ஷாட்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான விஷயம்னு தெரியும். லைக் ஹார்ட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் காப்பாற்றிடலாம். ஆனால் ஹெட் ஷாட்லாம் விழுந்தால் அவ்வளோதான், ஸ்பாட் அவுட்டு. அதெல்லாம் நினச்சி ஒயனுக்கெல்லாம் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்பா பாவம், ஜங்கோட அப்பா கதறாரு. ஒயன் ஏதாச்சும் பண்ணு ஒயனோட பாவம்னு. என் பையன் மாட்டிக்கிட்டான் ஒயன், ப்ளீஸ் ஏதாச்சும் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சுறாரு ஹேண்ட்ஸ் அப் வச்சுக்கிட்டு. அதையும் பார்க்குறேன் இதையும் பார்க்குறேன். ஒயனோட அம்மா என்னடி பண்ணுற, ஏதாச்சும் பண்ணுடி, பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கதறாருங்க. ஒயனோட அப்பா கதறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜோஹன் லாஸ்ட் டைம் கேட்குறேன், விட்டுரு. இல்லை மயன், என்னால் முடியாது. சொல்லப்போனால் ஒயனுக்கு முன்ன பின்ன ஷூட் பண்ண கூட தெரியல. அப்படியே லைக் அந்த பட்டன் அப்படியே லைக் அந்த பாயிண்டில் அப்படியே வச்சுருக்கா. கன் பாயிண்டில் அப்படியே வச்சுருக்கா. அந்த அப்படியே ஒரு சுண்டு விரல், அந்த ரிங் ஃபிங்கர் அப்படியே அந்த கிளிக் பண்ணுற இடத்துல அப்படியே இருக்குது. அப்படியே பட்டுன்னு சொல்லிட்டு 2 வாட்டி அப்படியே ஷூட் பண்ணுறா. கண்ணு இறுக்கமாக மூடிட்டு. லிட்ரலி எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடந்தது அது ஒயன்கிட்டேருந்து. அப்படி எல்லோரும் ஷாக்கு. இந்த கன்லேருந்து 2 புல்லட் அப்படியே ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் ஒரு மாதிரி வியச்சு போய் அப்படியே நிற்கிறாங்க. இதுக்கு மேலே நான் போட்டேன்னா ரொம்ப டியூரேஷன் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் பார்க்கலாம், ஓகேவா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்க்காமலே நிறைய பேர் அது செகண்ட் பார்ட்டை மிஸ் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் பார்ட் பார்த்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, செகண்ட் பார்ட்டுக்கும் அதே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே கேளுங்க. அப்போ தான் அதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும். அது ஸ்டோரிக்கான ஒரு எண்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஐம் நாட் டிசப்பாயிண்டட். ஏன்னா நீங்கள் நான் வீடியோஸ் போடலன்னா கூட நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. வியூஸ் நல்லா போச்சு வீக்கு. அது பிடிச்சிருக்கா பிடிக்கல ஐ டோன்ட் நோ, பட் தட் லைக் ஓகே. அதில் உங்களுக்கு எனக்கு தெரியுது மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலான்னு சொல்லிவிட்டு. இது மட்டும் எனக்கு போதும். நிறைய நான் ஒன் ஷாட் போட ட்ரை பண்ணுறேன்டா. கொஞ்சம் ஒரு கேப்பில் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். காலேஜும் ஓப்பன் ஆகிடும். லைக் 29லேருந்து எனக்கு ஓப்பன் காலேஜு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, எனக்கு வேலை போட முடியும்னா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். தயாங், ஜிமேன் இல்லைனா ஜங்குக் யாருக்காச்சும் ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 1 ஷார்ட்ஸும் வரும். அதுக்கப்புறம் ட்ரிப்ளெட்ஸ் காதல் 3 ஷார்ட்டாக தான் அந்த மாதிரி வரும். சீக்கிரம் ஹாரர் ஷார்ட்டாக நான் போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப பேசிட்டேன். ஸோ ஸ்டோரி எண்ட் பண்ணிக்கலாமா? சரி, நெக்ஸ்ட் ஷார்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போதைக்கு உங்கள் சேரை ரெடி பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். 사랑해요.